Good morning to all. So again back to national income economics பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நேஷ்னல் இன்கம் தான் வந்து நம்ம நிறைய கொஷின்ஸும் வரும். ஒரு பேஸ் ஆஃப் தி எக்கனாமியாகவும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் இருந்து தான் நம்ம வந்து ஏன்னோ எக்கனாமிக் சர்வேவாக இருக்கட்டும், பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நேஷ்னல் இன்கம் ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படிலாம் இல்லை. ஓகே, எங்கள் வீடியோ முடியும் போது யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அவ்வளோ ஈஸியான ஒரு டாபிக். ஓகே, எவ்வளோ லேமேன் மேனரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ யூ ஆர் கோயிங் டு லுக் அட் இட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த சாப்டர் மொத்தமாக நான் வந்து கொஷின் வைஸ் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து கொஷின் பேஸ்டு தான் நம்ம வந்து ஸ்கூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேஸ் பண்ணுறப்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ கொஷின் பேஸ்ட் பார்க்குறப்ப ஒரு 12 கொஷின்ஸ் கேட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பிஃபோர் நேஷ்னல் இன்கம் நம்ம அது எக்கனாமிக்ஸில் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட் எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். அதுக்கப்புறம் வாட் இஸ் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் பார்க்க போகிறோம். தென் இது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ், கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், வாட் இஸ் நேஷனல் இன்கம். அதுக்கப்புறம் சாப்டர் ப்ளே இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வாட் இஸ் நேஷனல் இன்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் பெர் கேபிட்டல் இன்கம், பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன. அதுக்கப்புறம் விஷுவல் சைக்கிள், ஐகார்னா என்ன. அதுக்கப்புறம் க்ரீன் ஜிடிபி, பொட்டன்ஷியல் ஜிடிபி, 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன. அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன், ரெசெஷன், டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு இது நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ஓகே, ஓவரால் நேஷ்னல் இன்கம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் வாட் இஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இஸ் த ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி which happens in an economy. இந்த 2 டைம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்கனாமினா என்ன, எக்கனாமி அப்படின்னு சொல்கிறது, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஹேப்பனிங் இன் எக்கனாமி. ஸோ நீங்கள் கேட்குறீங்க எக்கனாமின்னு சொல்லிட்டு எதுக்காக மறுபடியும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சொல்கிறீங்க அப்படி தான் கேட்குறீங்க. ஸோ கிளாரிஃபை பண்ணிடலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா நமக்கு என்னென்னு தெரியும். ரைட்டா? ஆக்டிவிட்டினா we are doing something, ஒரு செயல் செய்கிறோம். ரைட்டா? இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்னென்னா ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயல் செய்கிற மூலியமாக எனக்கு என்ன வருது, எனக்கு வந்து ரிட்டர்னில் வந்து மணி வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அந்த செயல் செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு ரிட்டர்னில் என்ன கிடைக்கிதுன்னா மணி கிடைக்கிது. இப்போ வந்து நான் டீச்சராக இருக்கேன். ஓகேவா? நான் டீச்சராக இருக்கேன், நான் வந்து ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு ரிட்டர்ன் என்ன வரும், சேலரி கிடைக்கும். ரைட்டா? அப்போ இது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதுவே நான் வந்து ஒரு என்ஜிஓக்கு போகிறேன், என்ஜிஓக்கு போயிட்டு நான் அண்டர் ப்ரிவிலேஜ்டு, ஓகேவா, பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரிலாம் போயிட்டு நான் வந்து வாலண்டியர்லாம் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மணி வாங்கலை. அப்படிங்கிறப்ப நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி அப்போ என்னென்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் சொல்லுவாங்க. ஓகே, நீ சர்வீஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுதான் சர்வீஸ். ஓகே, அங்கே வந்து மணி இன்வால்வ் ஆகலை, நான் மணி வாங்கலை. அப்போ அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, அந்த செயலுக்கு ரிட்டர்னாக நீங்கள் என்ன வாங்குவீங்க அப்படின்னா ஒரு மணி வாங்குவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதான். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் நம்ம உள்ளே போயிடலாம். இதெல்லாம் பேசிக்ஸ் தான், அதனால் இது நோட் பண்ணணும்னு தேவையில்லை, வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, எக்கனாமிக்ஸ் த ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அது எங்கே நடக்கும், எக்கனாமியும் நடக்கும். அப்போ இங்கே இந்த எக்கனாமினா என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரி, ஒரு ஏரியாவை குறிக்குது. எக்கனாமி இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி ஒரு இடத்த எங்கே வந்து எக்கனாமி நடக்குமோ அந்த இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒரு இடத்துல நடக்குது, அது இந்தியாவில் நடக்கலாம், இல்லாட்டி யூஎஸ்ஏவில் நடக்கலாம், ஆஸ்திரேலியாவில் நடக்கலாம், யூஏஇயில் நடக்கலாம், பாகிஸ்தானில் நடக்கலாம், எங்கேயும் நடக்கலாம். ரைட்டா? அந்த நடக்கக்கூடிய இடத்த தான் நம்ம எக்கனாமின்னு சொல்ல போகிறோம். லைக் நம்ம வந்து மார்க்கெட்டில் போய் வாங்க போகிறோம், பொருட்கள் வாங்க போகிறோம், அது எங்கே கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த மார்க்கெட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எக்கனாமிக்ஸ் என்ன, ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் அன் எக்கனாமி. இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை நம்ம ஃபர்தராக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரைமரினா என்ன, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிட்டீங்களே என்ன பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஓகே, வரி பண்ணிக்கலாம். ப்ரைமரி ஆக்டிவிட்டினா நம்மளுக்கு டேரெக்டாக, ஓகேவா, ஏர்த்லேருந்து டேரெக்டாக கிடைக்கிது, நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷிங்.
ஓகே, நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபிஷர்ஸ் இருப்பாங்க. ஃபிஷர்ஸ் வந்து கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்கிறாங்க, ரைட்டா? மீனவர்கள், ரைட்டா? அந்த மீனை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்களா, அவங்க உருவாக்குனாங்களா அந்த மீனை? கிடையாதுல்ல. மீன் இயற்கையாக இருக்குது. நம்ம போயிட்டு அந்த மீனை மட்டும் கேட்ச் பண்ணிட்டு வந்துடுறோம், ரைட்டா? அதே மாதிரி இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது. இப்போ வந்து நம்ம விதை மட்டும்தான் விதைக்கிறோம். அந்த விதையிலேருந்து அந்த இது வெளியே வர்றதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணுறோமா? இல்லை, நம்ம விதைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், அவ்வளோதான். மற்றபடி இப்போ ஒரு மரம் இருக்குது, மரம் ஆட்டோமேட்டிக்காக தான் வளருது. ஒரு மாங்காய் மரம் நட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தண்ணி ஊற்றுக்கும் போது நம்ம வேலை. ஆனால் அது மரமாக வளர்றதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணுறோமா? இல்லை, அது இயற்கையாக நமக்குரிய ஒரு விஷயம், ரைட்டா? இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை கிடைக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நான் மணி ஏர்ன் பண்ணேன்னா அது வந்து என்னென்னு சொல்கிறாங்க, லைக் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. செகண்டரி ஆக்டிவிட்டினா நான் ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் எனக்கு ஒன்று கிடச்சிருக்கும், ஓகேவா? லைக் ஃபிஷ்ஷாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து நான் கம்பெனிக்கு கொடுத்து அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அது வந்து அது வந்து ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கடைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போனால் நம்ம வந்து மீன் பேக்கெட்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? ஓகே, டேரெக்டாக மீன் எடுக்கிறது ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அப்படியே உப்புலாம் போட்டு, ஓகேவா, அது வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு கவரில் பேக் பண்ணி அது வந்து நம்ம ஆஃப்டர் 30 days ஆஃப்டர் 40 days வந்து கூட அது வந்து கெட்டு போகாமல் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் அதுதான் வந்து செகண்டரி செக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி செக்டர் வந்து நம்ம வந்து காட்டன் சொல்லலாம். ஓகே, காட்டன் வந்து நம்ம காட்டன் மரத்துலேருந்து கிடைக்குதா, பஞ்சு மரத்துலேருந்து உங்களுக்கு வந்து பஞ்சு கிடைக்குதா, அந்த பஞ்சு எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து ப்ரைமரி செக்டார்லாம் வந்துடும், ஓகேவா? ப்ரைமரி ஆக்டிவிட்டிலாம் வந்துடும். அந்த பஞ்சை நான் வந்து இங்கே செகண்டரி செக்டாருக்கு அனுப்பிச்சி விட்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பஞ்சை வச்சு காட்டன் டெக்ஸ்டைல் வந்து கொண்டு வருவாங்க. துணி வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஷர்ட்டாக இருக்கலாம், பேண்டாக இருக்கலாம், அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க, ஓகேவா? அதுதான் செகண்டரி. ஸோ செகண்டரி வந்து நம்ம செகண்டரி செக்டார் வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரியில் என்ன கிடைச்சிச்சோ அது செகண்டரியில் போட்டுட்டு ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கணும், அதுதான் செகண்டரி செக்டார். டெர்ஷியரி செக்டர் அப்படின்னா என்னென்னா சர்வீஸ். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இது வந்து கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தான், ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி வந்துருக்கீங்கன்னா அடிக்கடி கஸ்டமர் கேர் கால் பண்ணுறதா இருக்கும் இஷ்யூஸ்னால. ஸோ அவங்க உங்கள் கால் எடுத்துகிட்டு பேசிட்டாங்களா உங்ககிட்ட? ஏதாச்சும் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணுறீங்க, அமேசானில் ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து ஏதாச்சும் மாறி வந்துருச்சு, டேமேஜாக வந்துச்சுன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவீங்க. அவங்க ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க, ரைட்டா? ஸோ சாரி ஃபார் வாட் எவர் ஹேப்பன் அப்படின்னு சாரி சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண பார்ப்பாங்க, ரைட்டா? இது எல்லாமே சர்வீஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ரயில்வேயாக இருக்கட்டும், ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே சர்வீஸ் செக்டாரில் வருது. ஓகே, நீங்கள் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க, பேங்க்லாம் வந்து உங்களுடைய நீங்கள் சேவ் பண்ணி மணியை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க வீட்டில் வைக்காம, ரைட்டா? இது எல்லாமே சர்வீஸ் செக்டாரில் வருது. ஸோ இதில் வந்து சர்வீஸ் செக்டார், இதெல்லாம் டெர்ஷியரி செக்டாரில் வருது. ஸோ ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, இப்படி தான் நம்ம ஆக்டிவிட்டியை 3ஆக பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரெண்டுமே பார்த்தோன்னா டேஞ்சபிள், இது பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சபிள். அப்போ வாட் இஸ் டேஞ்சபிள் அண்ட் வாட் இஸ் இன்டேஞ்சபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இதெல்லாம் தொட முடியுமோ அதெல்லாம் டேஞ்சபிள், இதெல்லாம் தொட முடியாதோ அதெல்லாம் இன்டேஞ்சபிள், ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் காட்டன் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க, அது காட்டன் உங்களால் தொட முடியும், பஞ்சை தொட்டு பார்க்க முடியும்ல, ஓகே? அந்த பஞ்சை வந்து ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிட்டீங்க, அந்த ஃபேக்ட்ரி வந்து அதை ஷர்ட்டாக உருவாக்கிட்டாங்க, ஓகே? காட்டன் ஷர்ட்டாக உருவாக்கிட்டாங்க. அந்த காட்டன் ஷர்ட்டை உங்களால் தொட்டு பார்க்க முடியும்ல, ஓகேவா? அதனால் தொட்டு பார்க்க முடியும் அப்படின்னா அது வந்து டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். தொட்டு பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும் அப்படின்னா அது வந்து நம்ம இன்டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது உங்களால் தொட முடியாது, கேட்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், தொட முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த லெக்சர் பார்க்கும்போது உங்கள் ஃபோனை தொட்டுட்டு இந்த பாருங்கள் உங்களுக்கு லெக்சர் நான் தொட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. அது ஓகே, வி கான்ட் டூ தட், ரைட்? ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்குறது எதுவுமே நம்மளால் டச் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இதுதான் இன்டான்ஜிபிள், டேஞ்சபிள், ஓகேவா? இது ரொம்ப நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் மேட்டர், ஓகேவா? இதுதான் ப்ரைமரி, இதுதான் செகண்டரி, இதுதான் டெர்ஷரி. இதோட நம்ம முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப இன் ரிட்டர்னில் உங்களுக்கு மணி கிடைக்குது, ஓகேவா? அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஃபர்தராக ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி நம்ம பிரிச்சுக்கலாம், ஓகேவா? ப்ரைமரி, செகண்டரி இது டேஞ்சபிள், இது வந்து இன்டான்ஜிபிள், ஓகேவா? அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எங்கே நடக்குது? ஒரு எக்கனாமியில் நடக்குது. ஒரு எக்கனாமிங்கிறது ஒரு கண்ட்ரி, ஓகே, ஒரு ஏரியா, அங்கே தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதோட நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா, வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு முடிச்சிட்டோம். செகண்ட் என்ன டாபிக் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம், 4, ஓகே, 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்.
ரைட்டா. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன? ப்ரொடக்ஷன்னா என்ன? ஏதோ நான் உற்பத்தி பண்ண போறேன், ரைட்டா. ஒரு உற்பத்தி பண்ண போறேன், ஒரு பொருள், ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கலாம் சிம்பிளா. ஒரு பெண்ணை நான் உற்பத்தி பண்ணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன மினிமம் தேவைப்படுது? ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, ஆண்டர்பிரினர்ஷிப் தேவைப்படுது. செகண்ட் என்ன தேவைப்படுது? அது உற்பத்தி பண்றதுக்கு லேபர் வேணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நான் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு லேண்ட் வேணும். அதுக்கப்புறம் கேபிட்டல் வேணும். ஓகே, இது 4 தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது எப்படி சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப்னா இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா ஓனர். ஓகே, ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னா பேசிக்கா ஓனர் வேணும்ல. ஓனர் இல்லாம ஒரு கம்பெனி இருக்குமா? இல்ல. ஸோ ஓனர் ஃபர்ஸ்ட் வரணும். ஒரு ஓனர் வந்து தனக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, நான் இது பண்ண போறேன்னு ஒரு ஐடியா வச்சு இருக்கக்கூடிய ஒரு ஓனர் வந்து முன் வரணும். ஓகேவா, அந்த ஓனர் இருக்கணும். செகண்ட் பார்த்தோம்னா ஓனர் இருந்தால் மட்டும் போதுமா? வேலை செய்யறதுக்கு ஆள்கள் வேணும்ல. மிஷின்ஸ் வாங்கி போட்டோம், பின்ன உற்பத்தி பண்ணணும்ல. உற்பத்தி பண்றதுக்கு என்ன வேணும்? அந்த வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் வேணும். ஸோ அதனால தான் செகண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஓகே, நம்மகிட்ட ஓனரும் இருக்காங்க, லேபரும் இருக்காங்க. அவங்க 2 மட்டும் இருந்தால் பத்துமா? பத்தாது. நமக்கு லேண்ட் வேணும்னா ஃபேக்ட்ரி உருவாக்கணும்ல. ஃபேக்ட்ரி வந்து ஆகாயத்தில் இருக்குமா? இல்லை, நிலத்துல தான் இருக்க போகுது. அப்போ அந்த நிலம் நம்ம கிட்ட இருக்கணும். ஓகேவா, அப்போ அதுக்கு லேண்ட் வாங்கணும். வாடகைக்கு வாங்கலாம், இல்லை சொந்த நிலமாவும் வாங்கலாம். ஓகேவா, ஸோ லேண்டு வேணும். அதுதான் தேர்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்புறம் கேபிட்டல். ஓகே, நம்ம லேண்டு வாங்கிட்டோம், லேபர் கையில் இருக்கு, ஓனரும் இருக்காங்க. இது மட்டும் இருந்தால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இல்லை. என்ன பண்ணணும்? மெஷின்ஸ் வாங்கி போடணும், பில்டிங் ஃபுல்லாக கட்டணும், என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே வாங்கி போடணும், ரைட்டா. ஸோ இதெல்லாம் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். கேபிட்டல்லாம் இங்கே என்னன்னு சொல்றாங்க, என்ன நம்ம மீன் பண்றோம் அப்படின்னா மெஷின்ஸா இருக்கலாம், ஓகே, இல்லாட்டி பில்டிங்ஸா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம்? கேபிட்டல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இதெல்லாம் கேபிட்டல். இது 4மே இல்லாம உங்களால ஒரு ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது. ஓனர் இல்லாம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. லேபர் இல்லாம மித்த 3 விஷயம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. லேண்ட் இல்லாம மிச்சம் 3 இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. கேபிட்டல் இல்லாம மிச்சம் 3 இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. இது 4மே இருந்தால் மட்டும் தான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இவங்க 4 பேரும் ஒன்னா வந்து, ஓகேவா, 4 பேரும் ஒன்னா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, அந்த ப்ராடக்ட் என்ன பண்ண போறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்ணை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த பெண்ணை வந்து என்ன பண்றாங்க? சேல் பண்ண போறாங்க. ஓகேவா, சேல் பண்ணிட்டாங்க, மார்க்கெட்ல போய் வித்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மணி கிடைக்கும். ஓகேவா, அந்த மணியை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இங்க 4 பேரும் பகிர்ந்துப்பாங்க. ஓகேவா, ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கேபிட்டல்னா என்ன? காசு தான். ஓகேவா, மெஷின்ஸ் எல்லாம் வாங்கி போட காசு செலவு பண்ணியிருப்பான். அந்த ஓனர் வந்து தன்னோட காசு கொஞ்சம் போட்டிருப்பான், மிச்சம் இருக்கிறது கடன் வாங்கியிருப்பான். கடன் வாங்கியிருந்தானா கடனுக்கு என்ன பே பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். ஸோ நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம்ல. அதுக்கப்புறம் நிலம் இருக்கு, நிலத்துக்கு நம்ம என்ன பே பண்ணுவோம்? ரெண்ட் பே பண்ணுவோம், ரைட்டா. வாடகை பே பண்ணுவோம்ல. ஸோ ரெண்ட் பே பண்ணும். அதுக்கப்புறம் லேபர் இருக்காங்க. லேபர் பார்த்தோம், லேபருக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம வந்து சேலரி இல்லாட்டி வேஜ் கொடுக்கணுமா? ஸோ ஆண்டர்பிரினர், உங்களுக்கு நீங்க தான் ஓனர். அப்போ உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும். இப்படிதான் பிரிச்சுப்பாங்க. இப்போ வந்து அந்த பெண்ணை வந்து உற்பத்தி பண்ணிட்டாங்க, உற்பத்தி பண்ணி அந்த பெண்ணை வித்துட்டாங்க. ஓகேவா, விற்கும் போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா ₹10 வந்து நம்ம வந்து கிடைக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு ஒரு ₹2 போயிடும், ரெண்டுக்கு ₹2 போயிடும், வேஜ் சேலரி ஏதாவது கொடுக்கறதுக்கு ஒரு ₹2 நான் செலவு பண்ணிட்டேன். அப்போ எவ்வளோ ஆச்சு? ₹6 ஆயிடுச்சா? மிச்சம் கூட 4 வந்து அந்த ஓனர் எடுத்துப்பாரு ப்ராஃபிட்டா. ஸோ இதுதான் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஏர்ன் பண்ண போறாங்க? ஆண்டர்பிரினர்ஷிப்னா ப்ராஃபிட், லேபர்னா வேஜ், லேண்ட் அப்படின்னா ரெண்ட், கேபிட்டல்னா இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதுதான் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்னா வந்து 4 பேரும் ஒன்னா வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. அப்படி ப்ரொடக்ஷன் செஞ்ச பொருளை வந்து விற்க போறாங்க. அப்போ வித்த பொருளை இவங்க 4 பேரும் இந்த மாதிரி மணி பிரிச்சுப்பாங்க. இதுதான் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம்? வாட் இஸ் சர்க்கிள் ஃப்ளோ ஆஃப் இன்கம்? ஓகே, ரொம்ப வெரி குரூஷியலான விஷயம். இந்த சர்க்கிள் ஃப்ளோ ஆஃப் இன்கம் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபோர் டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 செக்டார். ஓகே, 2 செக்டார்னா யார் இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிஸ்னஸ், அந்த ஃபேக்டரி இருக்கும். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு. நம்ம தான் வீட்டில் இருக்கிறோம்ல, நம்மலாம் இருப்போம். நம்ம தான் என்ன பண்ண போறோம்? இந்த ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து தான் ஓனர் வர போறாரு, ரைட்டா. இதுல இருந்து தான் லேபர் வர போறாங்க.
இதுல இருந்து தான் லேண்டு கொடுக்க போறாங்க, இதுல இருந்து தான் கேபிட்டல் வர போகுது. ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, எப்படி ஒரே வீட்டுல இருந்து எல்லாருமே வருவாங்கன்னா திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு கான்செப்டுக்காக தான் இது. ஓகேவா? இது வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு வீடு பெரிய வீடா இருக்கலாம், ஒரு கண்ட்ரியே வந்து ஒரு வீடுன்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. ஸோ ஒரு கண்ட்ரி, ஒரு ஹவுஸ் ஹோல்டர் இருந்து லேபர் வராங்க, லேண்ட் வருது, கேபிட்டல் வருது, ஓனர் வராங்க. இவங்க எல்லாருமே ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து வராங்க. ஓகேவா? ஹவுஸ் ஹோல்டர் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க பிசினஸ் இருக்கு. இவங்க 4 பேர் இங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. என்ன ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க? பெண்ணை ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹவுஸ் ஹோல்ட் கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. ஓகே, ருபீஸ் 100 வந்து இருக்கு. ஓகேவா? இவங்க பெண்ணை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? இவங்க வந்து எவ்வளவு பெண்ணை ப்ரொடியூஸ் பண்றாங்க? 10 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு பெண்ணுக்கு ரேட் என்ன? 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவங்க எல்லாருமே ஃபேக்டரிக்கு வராங்க. ஃபேக்டரிக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 10 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு பெண்ணுக்கு ரேட்டு 10 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபேக்டரி இந்த 10 பெண்ணுமே இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து பெண்ணு தேவைப்படுது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த 10 பெண்ணையும் கொடுத்துருவாங்க. அப்ப 10 பெண் இங்க வந்துடும். ஓகேவா? இந்த 100 ரூபாய் இங்க போயிடும். ரைட்டா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து இந்த 100 ரூபாவை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பிரிச்சுப்பாங்க. வேஜ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்னு அந்த கம்பெனி வந்து பிரிச்சுக்கும். ஓகே, இதுதான் 2 செக்டார். ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடியது. ஹவுஸ் ஹோல்டு வந்து டிமாண்ட் வைப்பாங்க, எங்களுக்கு 10 பெண் வேணும்னு டிமாண்ட் வைப்பாங்க. அந்த 10 பெண்ணை பிசினஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த ஃபேக்டரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தரும். 10 பெண் இங்க போயிடும், அமௌண்ட் இங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா 2 செக்டார், சாரி 3 செக்டார். 3 செக்டார் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இங்க அதே மாதிரி ஃபேக்டரி இருக்கும், இங்க அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டர் இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா பேங்க் வரும். இப்போ என்கிட்ட வந்து 100 ருபீஸ் இருந்துச்சு, என்கிட்ட இப்போ 100 ருபீஸ் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 100 ருபீஸ்க்குமே வந்து பெண்ணு வாங்காம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 30 ருபீ வந்து சேவ் பண்ணிடுவேன், பேங்க்ல போட்டு சேவிங்ஸ் போட்டுருவேன். ஓகே, ரிமைனிங் வந்து 70 ருபீ மட்டும் தான் என்கிட்ட இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து ஆனா ஃபேக்டரி வந்து 10 பெண்ணுமே ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் 10 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு கேட்காதீங்க. அவங்க கிட்ட அஸ்யூம் பண்ணிக்கோங்க, அவங்க கிட்ட ஃபேக்டரியில ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கு. ஒரு மிஷின்ல கண்டிப்பா குறைஞ்சது 10 பெண் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, அப்ப அவங்க வந்து 10 பெண்ணு ப்ரொடியூஸ் பண்றாங்க. டிமாண்ட் ஹவுஸ் ஹோல்டு வந்து 10 பெண்ணு வேணுமா, 7 பெண் வேணுமா, 5 பெண் வேணுமா, அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க 10 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 10 பெண் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட இப்போ 70 ரூபாய் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? 70 ரூபாய் கொடுத்துட்டு 7 பெண் மட்டும் தான் வாங்கிப்பாங்க. ஓகே, இந்த 3 பென் என்ன பண்ணுவாங்க? அப்ப 3 பென் ரிமைனிங் என்ன பண்ணுவோம்? ஸ்டாக்ல போட்டுருவாங்க. ஓகே, எடுத்து தனியா எடுத்து வச்சுப்பாங்க, சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்பதான் குரூஷியலான விஷயம். நம்ம லாஸ்ட்ல 2 செக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து 100 ரூபாய் இருக்கு. ஓகே, அந்த 100 ரூபாய் இங்க வருது, 10 பெண்ணு போகுது. ஓகேவா? ஸோ இங்க வந்து அடுத்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா மணி எங்கேயும் வரப்போகுது இல்லை. அப்போ வந்து ஃபேக்டரி கிட்ட ஒரே ஒரு மெஷின் தான் இருக்கும். அதே 10 பெண்ணு வருஷம் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து 10 பெண்ணை விட 11 பெண்ணு வேணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடைக்காது. ஏன்னா அந்த மெஷின்ல 10 பெண்ணு மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தோன்னா 3 செக்டார்ல இப்போ பேங்க் இருக்கா, நான் வந்து பேங்க்ல 30 ரூபாய் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து இந்த பேங்கு கிட்ட இருந்து இந்த 30 ரூபாவை வாங்கிப்பாங்க, லோனா வாங்கிப்பாங்க. ஓகே, என்ன பண்றாங்க? பேங்க் இருக்கு, பேங்கு கிட்ட இருந்து கம்பெனி வந்து கடன் வாங்குறாங்க. எவ்வளவு வாங்குறாங்க? ருபீஸ் 30 வாங்க. நம்ம என்ன சேவ் பண்ணிருக்கோமோ அந்த மணியை வந்து பேங்க் கிட்ட இருந்து கம்பெனி வாங்கிக்கிறாங்க. இந்த 30 ரூபாயில கம்பெனி என்ன பண்ணும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும். ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னா, இந்த மிஷின்ஸ் வாங்கி போடுற விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அந்த லோன் வாங்கின மணியை வச்சு சேலரி பே பண்ணுறதோ இல்லாட்டி ரா மெட்டீரியல் வாங்குறதோ பண்ண மாட்டாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் பண்ணுவாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா புது மிஷின்ஸை வாங்கி போடுறது. ஓகேவா? அது மூலியமா என்ன ஆகுது? இப்போ கம்பெனி கிட்ட ஒரு மிஷின் இருந்துச்சு, இப்போ வந்து 2 மிஷின் ஆயிடும். ஓகேவா? 2 மெஷின் அப்படின்னா 10 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது 20 பெண்ணை இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சேவிங்ஸ் வந்து அதிகமாகும் போது, ஓகே, நம்ம மக்கள் வந்து எப்போ சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து அந்த மணி பேங்க் கிட்ட இருக்கும். பேங்க் கிட்ட இருந்து அந்த மணி யார் வாங்கிப்பாங்க? பிரைவேட் வாங்கிப்பாங்க, பிரைவேட் கம்பெனிஸ் வாங்கிப்பாங்க. பிரைவேட் கம்பெனிஸ் வாங்கி அந்த மணியிலேருந்து என்ன பண்ண போறாங்க? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறாங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகும். ரைட்டா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றோம்.
ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் ஒன்று தான். அப்போ சேவிங்ஸ் அதிகமாக பண்ணும்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணுறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் இருந்துச்சு, இப்போ 2 மிஷின் இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம் பண்ணால ஒரு மிஷினில் 10 பெண்ணு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது 2 மிஷின் இருக்குது. 2 மிஷின்னா 20 பெண்ணு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ 10லேருந்து 20 மாறிடுச்சு. அப்போ என்ன, மோர் நம்பர் ஆஃப் பெண் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண்ட்ரியோட க்ரோத் அதிகமாகும். ரைட்டா? growth அதிகமாகும். growth அப்படின்னு சொல்றது என்ன, இது ஜிடிபி தானே. அதாவது ஜிடிபி பின்னாடி பார்ப்போம். ஜிடிபி அதிகமாகும். இதுதான் முக்கியமான காரணம். என்னன்னா, நம்ம சேவிங்ஸ் அதிகம் பண்ணும்போது நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதுன்னா நம்ம மோர் மெஷின்ஸ் இருக்கு. மோர் மெஷின்ஸ் இருக்கும்போது மோர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்மளால உற்பத்தி பண்ண முடியுது. மோர் ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்றதுனால நம்மளோட growth ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுது. இதனால தான் கவர்மெண்ட் வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் ஒரு பேசிக்கான பேங்க் வர்றதுனால என்ன நடக்குது எக்ஸ்ட்ராவா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்புறம் வந்து தேர்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் செக்டார். பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபேக்டரி இருக்கும், ஹவுஸ் ஹோல்ட் இருக்கும், பேங்க் இருக்கும். இங்க வந்து எக்ஸ்ட்ராவா கவர்மெண்ட் வரும். ஓகே, அதே மாதிரி தான் இங்க வந்து ஒரு 30 ரூபாய் சேவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க 70 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, ரிட்டர்ன்ல ஒரு 7 பெண்ணும் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்து அதே கான்செப்ட் தான். இப்போ எக்ஸ்ட்ராவா என்னன்னா, சாரி, இங்க வந்து 60ன்னு வச்சுக்கலாம். 60 ரூபாய் கொடுக்குறாங்க, 6 பெண்ணு மட்டும் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணிடும், 10 ரூபாய் டாக்ஸ் அங்க கலெக்ட் பண்ணுது. ஏன் டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நமக்கு என்ன கொடுக்குது, செக்யூரிட்டி கொடுக்குது. ரைட்டா? அந்த செக்யூரிட்டினால 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வந்து கவர்மெண்ட் வந்து வாங்குது. அப்போ என்ன ஆயிடுது, நான் 70 ரூபாய் வச்சு செலவு பண்ணலாம்னு இருந்தேன். இப்போ கவர்மெண்ட் வந்து 10 ரூபாய் வாங்கினாலும் நான் 60 ரூபாய் தான் செலவு பண்றேன். அப்போ 60 ரூபாய் நான் கொடுத்துட்டு 6 பெண் வாங்கிப்பேன். இதுதான் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நடக்கக்கூடிய விஷயம். கவர்மெண்ட் வந்துச்சுன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ண போறாங்க. இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து அடுத்தது 4 செக்டார், சாரி 5 செக்டார். 5 செக்டார் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா என்ன வருது, இப்போ வந்து ஃபேக்டரி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் இருக்கு, அதுக்கப்புறம் பேங்க் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. ஓகேவா? நான் பேங்க்ல வந்து ஒரு 20 ரூபாய் சேவ் பண்றேன், கவர்மெண்ட் வந்து ஒரு 10 ரூபாய் வாங்கிடுறாங்க. ஓகேவா? மிச்சம் எவ்வளவு இருக்கு, 60 ரூபி இருக்கு. அப்ப 60 ரூபி நான் கொடுக்குறேன், ரிட்டர்ன்ல 6 பெண்ணு வருது. ஸோ எவ்ரி டைம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயா இருக்கட்டும், எவ்ரி டைம் இந்த பேங்க் கிட்ட இருக்கிற மணி எல்லாத்தையும் ஃபேக்டரி வந்து வாங்கிடுவாங்க. ஃபேக்டரி வாங்கிட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க, நியூ மிஷின்ஸ் வாங்கி போடுவாங்க. அப்படின்னு முன்னாடி டவுட் வந்திருக்கும், மிஷின்ஸ் மட்டும் வாங்கி போட்டுட்டே இருக்காங்களே, பட் இங்க என்ன மக்கள் கிட்ட 60 ரூபாய் மொத்தம் 60-70 தான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. மிஷின்ஸ் தான் வாங்கி போட்டு ப்ராடக்ட் அதிகமா ஸ்டாக்ல வச்சு என்ன யூஸ்ன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கணும். ஓகேவா? அதுக்குதான் இங்க பதில் கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து நிறைய மெஷின்ஸ் 1 2 3 4 போட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றுல இருந்து 10 வந்துட்டே இருக்கு. ஓகேவா? 10 பெண் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இங்க வந்து 6 பெண் தான் தேவைப்படுது. அப்ப ரிமைனிங் வரக்கூடிய பெண் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கதான் ஒண்ணு வருது. என்னன்னா, எக்ஸ்டர்னல் செக்டார். எக்ஸ்டர்னல் செக்டர்னா ஒன்னும் இல்ல, பெருசா வெளிநாடு தான். இந்தியா விட்டு எங்க வெளியே போனாலும் அது வந்து எக்ஸ்டர்னல் செக்டர். பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் எதுவாக இருந்தாலும் வந்து எக்ஸ்டர்னல் செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விட்டு வெளியே போனாலும் எக்ஸ்டர்னல் செக்டர். ஸோ இங்க நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண பொருள் எல்லாமே என்ன பண்ணுவோம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவோம். அந்த ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்றதா எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க இருக்க ஸ்டாக்ல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுதான் வந்து பேசிக்கான நம்ம சொல்லக்கூடிய சர்க்கிள் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிசினஸ், அந்த ஃபேக்டரி இருந்துச்சு, ஹவுஸ் ஹோல்ட் இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா எந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ண முடியாது. ஏன்னா 100 ரூபாய் மக்கள் கிட்ட இருக்கு, 100 ரூபாய் கொடுக்குறாங்க, 10 பெண், 100 ரூபாய் மறுபடியும் கொடுப்பாங்க, 10 பெண். இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும், நியூவா எதுவுமே வராது. அப்பதான் வந்து பேங்க் வருது. பேங்க் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், சேவிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் வந்து கடனா வந்து கம்பெனி வாங்கிப்பாங்க. கம்பெனியா அந்த கடன் வாங்கின மணியை வச்சு நியூ மிஷின்ஸ் வாங்கி போட்டு ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணுவாங்க. 10 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து 20 பெண்ணா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வருது. கவர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்ஸ் வாங்குவாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்தர் கம்மி ஆகுது. அதுக்கப்புறம் 5 செக்டர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் செக்டர் வருது. ஸோ நிறைய மிஷின்ஸ் வாங்கி போட்டிருப்பாங்க கம்பெனி. அந்த நிறைய மிஷின்ஸ் வாங்கி போட்டது இல்லை, அவங்க எவ்வளோ வந்து அதிகமா ஸ்டாக் இருக்கோ அதை எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து நம்ம என்னன்னா சர்க்கிள் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க பார்த்ததுதான் சேவிங்ஸ் அதிகம் பண்ணும்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதுன்னா மோர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் 10 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்றப்ப 10 பெண்ணை
விற்றா 100 ரூபா கிடைக்கும். இப்போ 20 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணுறான், அப்போ 20 பெண்ணை விற்றானா 200 ரூபா கிடைக்கும். இப்போ வந்து growth ஜிடிபி நம்மளோட இன்கம் வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் வந்து சர்க்கிள் ஃப்ளோ ஆஃப் இன்கம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்னு இருந்தோம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக், அதுவும் பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ டைப் ஆஃப் கூட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். வாட் இஸ் இன்டர்மீடியட் அண்ட் வாட் இஸ் ஃபைனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்மீடியட் அப்படிங்கிறது உங்களால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாதுன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு டயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டயர் வச்சு உங்களால் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? அதுக்குன்னு சொல்லாதீங்க. நான் சின்ன வயசில் அந்த டயர் வச்சு நான் ஓட்டி விளையாண்டுட்டு இருந்தேன்னு சொல்லாதீங்க. அதில் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. விளையாடலாம், பட் எந்த யூஸுமே கிடையாது. அதனால தான் அது வந்து இன்டர்மீடியட், நம்மளால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுவே வந்து ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த டயரையே காரில் வச்சுட்டோம், பைக்கில் வச்சுட்டோம், சைக்கிள் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் அதை வந்து ரன் பண்ண முடியும். நம்ம அதை யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ரைட்டாக டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்டது தான் ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, இன்டர்மீடியட் ப்ராடக்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ வந்து டீயோடைய லீஃப் இருக்குது. ஓகே, அசாம்லாம் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் அசாம்லாம் போனால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அவங்களுடைய டீயோடைய லீஃப். அந்த டீ லீஃபை மட்டும் வச்சுட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை நீங்கள் பவுடராக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டீயாக யூஸ் பண்ணால் டீயை வந்து நீங்கள் டேரெக்டாக குடிக்கலாம். அது ஃபைனல். ஆனால் இன்டர்மீடியட் கூட்ஸ் வந்து நம்மளால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் வந்து கூட்ஸ் ரெண்டாக பிரிக்கணும், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல். ஓகேவா, ஃபர்தராக வந்து நம்ம ஃபைனல் கூட்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா கன்சம்ஷன் கூட்ஸ் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ். ஓகே, அப்போ வந்து வாட் இஸ் கன்சம்ஷன் கூட்ஸ் அண்ட் வாட் இஸ் ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன், அந்த பொருளை வந்து நான் வந்து எனக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது கன்சம்ஷன் கூட்ஸ். இல்லை நான் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது கேபிட்டல் கூட்ஸ். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கார் வாங்குகிறோம், வீட்டுக்காக ஒரு கார் வாங்குகிறோம். அந்த கார் வந்து வீட்டுக்கு நம்மளோட ஓன் யூஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இடத்துக்கு போகுது, ஃபங்க்ஷனுக்கு போகுது, நமக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கன்சம்ஷன் கூட்ஸாக இருக்கும். அதுவே வந்து நம்ம வந்து காரை வச்சு நான் ஒரு ஓலோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓகே அந்த கேப் வந்து அந்த ஓலோ ஒரு ஊபர் அது மூலிமா நான் போய்ட்டு நான் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் நான் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். மணியும் வந்து நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் எனக்காக கிடையாது. ஓகேவா, அப்போது அது வந்து கேபிட்டல் கூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சேம் கூடு கேபிட்டல் கூடாகவும் இருக்கலாம், கன்சம்ஷன் கூட்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா, இங்கே வந்து காருங்கிறது எதர் கன்சம்ஷனாகவும் போகலாம், இல்லாட்டி கேபிட்டல் கூடாகவும் இருக்கலாம். ஓகேவா, அது எப்போ கன்சம்ஷன் கூட்ஸ் ஆகும், எப்போ கேபிட்டல் கூட்ஸ் ஆகுங்கிறது நம்ம எதுக்காக அது யூஸ் பண்ணுறோம் அதை டிசைட் பண்ணியிருக்கேன். நான் எனக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து கன்சம்ஷன் கூடாக மாறிடும். அதுவே நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது கேபிட்டல் கூடாக மாறிடும். இதுதான் வந்து ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இப்போ வந்து டைப் ஆஃப் கூட்ஸ் பார்த்துட்டோம், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் பார்த்துட்டோம். அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தோம்? இன்டர்மீடியட் வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அதுவே ஃபைனலாக தான் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் ஃபைனல் வந்து கன்சம்ஷன் அண்ட் கேபிட்டல்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதை எதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எது பேஸ் பண்ணியும் பார்த்துரும். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு? ஓகே, எக்கனாமிக்ஸ் பார்த்தாச்சு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு, சர்க்குலர் ஃப்ளோ, டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ். இன்னொன்று இதுதான் முக்கியமான விஷயம், ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் ப்ரைஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அண்ட் கரண்ட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா, கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன? நமக்கு யூஸ்வலாக லிட்ரலி அப்படியே நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண என்ன வரும்? அப்படியே நிலையாக இருக்கக்கூடியது. ஓகேவா, கான்ஸ்டன்ட். அதுவே கரண்ட்னா என்ன? தற்போது என்ன இருக்குது? தற்போதைய நிலை தான். ஓகேவா, அதுதான் கரண்டாக இருக்குது. என்ன கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, கரண்ட்லி அப்படிலாம் சொல்கிறது. அப்போது ஒரு பொருள், இப்போ வந்து ஒரு பென்னு, இப்போ வந்து ஒரு பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பால் பாயிண்ட் பென் வந்து நான் சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, 2 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அதே பென் பால் பாயிண்ட் பென்னு 10 ருபீஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஆனால் சைஸ் ஒரே சைஸ் தான், சைஸ் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அதோட இங்கும் ஒரே லெவல் அமௌண்ட்டில் தான் இருக்கான். ஃபஸ்ட்டு நான் வாங்கின பெனில் வந்து 100 பேஜஸ் எழுத முடியும் அப்படின்னா இப்போ வாங்குற பென்லையுமே 100 பேஜஸும் எழுத முடியும். அதில் எந்த டிஃப்ரென்ஸும் வரல. ஆனால் ரேட்டு மட்டும் அதிகமாக இருக்குது. முன்னாடி 2 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 10 ருபீஸ்னு இருக்குது. ஓகே,
ப்ராடக்ட்டு சேம் தான், சேம் சைஸ், சேம் குவாலிட்டி, சேம் எல்லாமே ஒன்று தான். பட் ரேட்டு மட்டும் அதிகமாக இருக்குது. இந்த விலை உயர்வை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ளேஷன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அதில் பார்ப்போம். இந்த விலை உயர்ந்திருக்குல்ல, இப்போ வந்து நான் 2011 இந்த பெண்ணுக்கு விலை ₹2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ 2011 தான் என்னுடைய பெஞ்ச்மார்க் இயரை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்னுடைய பெஞ்ச்மார்க் இயரில் அந்த பெண்ணுடைய விலை என்ன, ₹2. அப்போ ₹2 தான் கான்ஸ்டன்ட் ப்ரைஸு. ஓகே, இப்போ கரண்ட் ப்ரைஸ்னால் அந்த பெண்ணுடைய விலையை 2025 என்ன இருக்குது, ₹10. இதுதான் வந்து கரண்ட் ப்ரைஸ். ஓகேவா, நம்ம எக்கனாமிக்ஸில் எப்போவுமே ஒரு பெஞ்ச்மார்க் இயர் வச்சுப்போம். அதுதான் வந்து பேஸ் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இயரில் ஒவ்வொன்றுக்கும் என்ன ரேட் இருந்துச்சு அதை தான் வந்து நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டான ப்ரைஸ் அப்படின்னு எடுத்தோம். அந்த பெஞ்ச்மார்க் இயர் நம்ம எவ்ரி 5 இயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். இப்போ இருக்கக்கூடிய இயர் வந்து 2011 12. ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய பேஸ் இயராக இருக்குது. ஆனால் இது வந்து 5 to 6 இயர்ஸ் எப்போவுமே எவ்ரி இயர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம வந்து அந்த 5 to 6 இயர்ஸ் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டி பண்ணிட்டோம். ஜிஎஸ்டி பண்ணோன்னே பெரிய ஒரு கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ அப்போ சேஞ்ச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க, அது ஒரு பெரிய எஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. ஸோ இதனால் சேஞ்ச் பண்ண முடியாமல் போயிட்டே இருக்குது. பட் வெரி சூன் வி வில் சேஞ்ச் இட். ஓகேவா, ஸோ பேஸ் இயர் வந்து அதுதான், ஒரு பேஸ் இயர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இயரில் என்ன ரேட் இருந்துச்சு அது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2011-12 ஒரு பெண்ணுக்கு விலை என்னவோ அதுதான் இப்போதைக்கு கான்ஸ்டன்ட் ப்ரைஸு. இப்போது அந்த பெண்ணுக்கு என்ன விலையோ அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கரண்ட் ப்ரைஸுக்கும் கான்ஸ்டன்ட் ப்ரைஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸுக்கு வந்து ₹2, இங்கே வந்து கரண்ட் ப்ரைஸுக்கு வந்து ₹10. டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, ₹8 இருக்குது. இந்த ₹8 தான் விலை உயர்வு, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து முக்கியமான டாபிக். அது என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபேக்டர் காஸ்ட். ஓகேவா, ஃபேக்டர் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்காக என்னென்னா, ஒரு ஃபேக்டர்னால் என்ன, ஒரு ஃபேக்ட்ரியை வந்து மீன் பண்ணுது. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட ரேட்டை எவ்வளோ நீ ஃபிக்ஸ் பண்ண போகிற, அதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரியும், ரைட்டா. ஓனர் இருப்பார், அதுக்கப்புறம் லேபர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து லேண்ட் இருக்கும், ஓகே, லேபர் இருக்கும், லேண்ட் இருக்கும், கேபிட்டல் இருக்கும், ரைட்டா. நம்மளுக்கு ரிட்டர்ன் என்ன வேணும், ப்ராஃபிட் வேணும். ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும், வேஜ் கொடுக்கணும். ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும், ரெண்ட்டு கொடுக்கணும். ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும், கேபிட்டல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓனர் மைண்டில் இந்த 4 விஷயமும் இருக்கும். என்ன விஷயம் இருக்கும், நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து ஒரு ₹2 ஒரு கடன் வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் ₹2 இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும். ரெண்ட்டு நான் ₹2 வாடகை கட்டணும். ஓகே, சம்பளம் நான் ₹2 எல்லாத்தையும் கொடுக்கணும். எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் ஒரு ₹4 வேணும் அப்படின்னா நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, ₹10 வருது. அப்போது ₹10 வருதுன்னா அப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பெண்ணுக்கான விலையை நான் ₹10 டிசைட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ எப்படி ஒரு பெண்ணுக்கு இப்போ ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இது பேஸ் பண்ணி தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது, எனக்கு நான் எவ்வளோ வந்து வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் எவ்வளோ சம்பளம் பீப்புள் கொடுக்க வேண்டியது இருக்குது, எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வேணும், இது 4ஐயும் நான் வந்து கன்சிடர் பண்ணி அது 4ஐயும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடச்சிரும், அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த ரேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரேட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. அப்போது பேசிக் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா, பேசிக் ப்ரைஸ் அப்படிங்கிறது பிபி ஈக்குவல் டு ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடி. ஓகேவா, ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் டேக்ஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடி. ஓகேவா, அப்படின்னா என்னென்னா ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் தெரிஞ்சு அந்த 4 ஃபேக்டர்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ மணி வேணும்னு நான் கால்குலேட் பண்ணி ஃபேக்டரி காஸ்ட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்குள்ளே நான் இந்த ப்ரொடக்ஷன்லாம் எங்கே நடக்குது, ஒரு கண்ட்ரிக்குள்ளே நடக்குது. அப்போ அந்த கண்ட்ரிக்குள்ளே நடக்குதுன்னா கவர்மெண்ட் ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க, ரைட்டாக. அந்த லேண்ட் டேக்ஸாக இருக்கலாம், வேரியஸ் டேக்ஸஸ் போடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டி கொடுக்குது. ஓகேவா, அந்த கம்பெனியை வந்து யாருமே அட்டாக் பண்ணாமல், பொருட்கள் திருட்டு போகாமல் கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணும். ஓகேவா, அதை தான் வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு டேக்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும். அதுதான் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டேக்ஸுக்கும் நம்பர் ஆஃப்
ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 பென் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. 100 ருபீஸ் டேக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நீ எவ்வளோ ப்ராடக்ட் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நீ வந்து ஒரு பென்னு ப்ரொடியூஸ் பண்ணாலும் நீ 100 ருபீஸ் டேக்ஸ் பே பண்ணணும். நீ 50 பென்னு ப்ரொடியூஸ் பண்ணாலும் 100 ருபீஸ் டேக்ஸ் பே பண்ணணும். நீ 1000 பென்னு ப்ரொடியூஸ் பண்ணாலும் 100 ருபீஸ் தான் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ நீ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இதுக்கும் கவர்மெண்ட் போடக்கூடிய டேக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ நீ 100 ருபீஸ் டேக்ஸ் இருக்குது அப்படின்னா, நீ 100 பென் ப்ரொடியூஸ் பண்ணுறனா ஒரு பென்னுக்கு ₹1 நீ டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருக்க, ரைட்டா? அதுவே நீ 1000 பென்னு ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு பென்னுக்கான டேக்ஸ் எவ்வளோவா கம்மியாகிடுது, 0.1% போயிடுது. ஸோ எப்போவுமே நீ ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணும்போது அந்த டேக்ஸுடைய பேர்டன் கம்மியாகிடும். இது ஒரு டாபிக் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ புரியலன்னா மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஃபேக்டர் காஸ்ட்டு கூட அந்த ப்ரொடக்ஷன் டேக்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு ரேட் வரும். அதுதான் பேசிக் ப்ரைஸ். ஓகேவா? அப்போ என்ன ப்ரொடக்ஷன் சப்சிடினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ வந்து இது வந்து ரொம்ப ரேர். ஓகேவா? எல்லாத்துலேயுமே வந்துடாது, ரொம்ப ரேர் அக்கேஷனில் தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனிஸ் வந்து யாருமே ஸ்டார்ட் பண்ண விருப்பப்படல இந்தியாவில். ஏன்னா மக்கள்கிட்டேருந்து டிமாண்ட் இல்லைனா யார் வந்து வாங்க போகிறா, ரைட்டா? டிமாண்ட் இருக்கணும் எக்கனாமியில். டிமாண்ட் இருந்துச்சுன்னா தான் கம்பெனி தாராளமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க வித் கான்ஃபிடென்ட் தட் பீப்புள் வில் பை இட். ஓகே, பீப்புள் வந்து வாங்க ஆட்கள் இருந்தால் தான் கம்பெனி வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்டா? ஸோ ஆனால் இங்கே யாருமே வாங்க விருப்பப்படல. ஏன் நம்ம விருப்பப்படல? ஒன்று, எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரேட் அதிகமாக இருக்குது. ஓகே, ஈவன் நம்ம வாங்கினா கூட அது வந்து இப்போ நம்ம பெட்ரோல் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா அந்த பவர் ஸ்டேஷனை வந்து பார்க்க முடியுமா? ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ பவர் இல்லைன்னா எப்படி வெஹிக்கிள் ஓடும், ரைட்? இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளால் நம்ம டிபெண்ட் பண்ணுறதில்ல. நம்ம டிபெண்ட் பண்ணாததுனால கம்பெனிஸ் வரப்போகிறதில்ல. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து எலன் மாஸ்க் வராரு அப்படின்னா, எலன் மாஸ்க் கிட்ட சொல்கிறாங்க, ஓகே மற்றவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வேணும், ரைட்டா? மற்றவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து 100 ருபீஸ் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து 50 ருபீஸில் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னா, ஓகே 100 ருபீ எலக்ட்ரிசிட்டி 50 ருபீ ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. ஸோ வை டோன்ட் ஐ ஸ்டார்ட் அப்படின்னு அவங்களுக்கு அந்த தாட் வரும். அந்த தாட் மூலயமா அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்தியாவில். இதுதான் வந்து இந்த தள்ளுபடி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளுபடி தான் வந்து ப்ரொடக்ஷன் சப்சிடி. ஒருத்தவங்களை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும், அதுக்காக ஒரு தள்ளுபடி நம்ம கொடுக்கணும் கவர்மெண்ட்டு. அதுதான் ப்ரொடக்ஷன் சப்சிடி. இப்போ வந்து ஒரே ப்ராடக்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் டேக்ஸும் ப்ரொடக்ஷன் சப்சிடியும் போடலாம். இல்லை மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் டேக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் சப்சிடி மட்டும் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பென்னு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அந்த பென்னுக்கு ரேட் என்னென்ன அப்படின்னா 10 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் பேசிக் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த ஃபேக்டர் காஸ்ட் வந்து 10 ருபீன்னு இருக்குது. ஓகேவா? கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு ₹2 வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டேக்ஸ் போடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு தள்ளுபடி ₹1 பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ₹1 வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக என்னுடைய என்ன இருக்கும், ₹11 அப்படின்ட்டு பேசிக் ப்ரைஸ் இருக்கும். ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபேக்டர் காஸ்ட்டை விட மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா பேசிக் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் பே பண்ணுறோம். இங்கே என்ன டேக்ஸு, ப்ரொடக்ஷன் டேக்ஸுன்னு பே பண்ணுறோம். ஓகேவா? இந்த பேசிக் ப்ரைஸ் வந்து ஃபேக்ட்ரியில் இப்போ இந்த பென் இருக்குது, ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வரணும்னா இந்த ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஓகே, ஃபேக்ட்ரி வந்து வெளியே வந்துச்சு, அப்போ அது பேசிக் ப்ரைஸாக மாறிடுச்சு. டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் அந்த பேசிக் ப்ரைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பென் என்ன வருது, ரிட்டெயிலர்கிட்ட வருது. ரிட்டெயிலர்னால் நம்ம வந்து பென்னு போய் ஒரு ஷாப்பில் வாங்குகிறோம்ல, அந்த ஷாப்பில் வந்துடுது. அந்த ஷாப்பில் நம்ம போய் வாங்கும்போது அந்த பெண்ணுடைய விலை என்னவோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 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 கடையில் அந்த பெண்ணுக்கான விலை என்ன, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸு. ஓகே, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் டேக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் சப்சிடி. ஓகேவா? ஸோ இங்கேயும் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அந்த டேக்ஸ் வந்து ப்ராடக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு டேக்ஸ் பே பண்ணாங்க. இப்போ ப்ராடக்ட்டுக்காக டேக்ஸு ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி பே பண்ணாங்க ப்ரொடக்ஷன் டேக்ஸை. இங்கே வந்து ப்ராடக்ட் டேக்ஸை நம்ம யார் வாங்குகிறோமோ நம்ம தான் பே பண்ணுறோம். அதுதான் ஜிஎஸ்டி, அதர் டேக்ஸஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பேசிக் ப்ரைஸ் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராடக்ட் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் போடுறாங்க. அதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். சம்டைம்ஸ் சப்சிடி கொடுப்பாங்க. லைக் நம்ம வந்து
வந்து இப்போ வந்து சிலிண்டர் வாங்குகிறோம். சிலிண்டரில் வந்து 50 ரூபா 100 ரூபான்னு தள்ளுபடி பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இந்த இதில் வந்து எப்போ ப்ரொடக்ஷன் சப்சிடி கொடுப்பாங்க, தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப எசென்ஷியலான கமாடிட்டியாக இருக்குது. லைக் சிலிண்டர் மாதிரி ஒரு எசென்ஷியலான கமாடிட்டியாக இருக்குது. ரைஸ் மாதிரியான எசென்ஷியல் கமாடிட்டினா தள்ளுபடி பண்ணுவாங்க. இல்லாட்டி மோஸ்ட்லி தள்ளுபடி இருக்காது, டேக்ஸ் அதிகமாக தான் போடுவாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோன்னா பேசிக் ப்ரைஸ் கூட அந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ போடுறாங்களோ அதை ஆட் பண்ணால் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும்ல. இப்போ வந்து இது 11 ரூபான்னு பார்த்தோம். இப்போ வந்து அது கூட வந்து 5 ரூபா டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா 16 ருபீஸ் வருது. இந்த 16 ருபீஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தோம், ப்ரொடக்ஷன் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஃபேக்ட்ரி காஸ்ட் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பேசிக் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், ரைட்டா? இது 3 தான் வந்து முக்கியமான டாபிக். இப்போ ஃபேக்டரி காஸ்ட் அப்படிங்கிறது ரிவைஸ் பண்ணிக்கணும். ஃபேக்டரி காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஃபேக்ட்ரியில் அந்த பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணும்போது, உற்பத்தி பண்ணும்போது என்ன ரேட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதுதான் ப்ராடக்ட் டேக்ஸ். அந்த ப்ராடக்ட்டு வெளியே வரணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணும். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் டேக்ஸ் அது கூட ஆட் ஆகிடும். அப்போ ரேட் அதிகமாகும். அந்த உயர்த்தப்பட்ட ரேட் தான் வந்து பேசிக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேசிக் ப்ரைஸ் வந்து மறுபடியும் கம்பெனி அந்த கடைக்கு வரும்போது, நம்ம வாங்க போகிறோம் அந்த கடைக்கு வரும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு டேக்ஸ் பே பண்ணுறோம், லைக் ஜிஎஸ்டி. அப்போ வந்து இன்னும் ரேட் அதிகமாகுது. அந்த பேசிக் ப்ரைஸ் கூட இந்த ஜிஎஸ்டி ஆட் ஆகி என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கிடைக்கிது. இதுதான் ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கரண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ அந்த 5 டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டோமா? இனி என்ன இருக்குது, வாட் இஸ் நேஷ்னல் இன்கம். இப்போ தான் வந்து முக்கியமான டாப்பிக்கே வரும். வாட் இஸ் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்கம்னா என்ன, ஒரு ஏர்ன்டு மணி. இதுதான் முக்கியமான விஷயம். ஏர்ன்டு மணி அப்படின்னா நீ சம்பாதிச்ச வருமானமாக இருக்கணும். ஓகே, நீ ஒரு வேலை செஞ்சு அதுக்கு உனக்கு ரிட்டர்ன் வந்த மணியாக இருக்கும், அதுதான் இன்கம். இப்போ வந்து நான் உனக்கு சும்மா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோவேன், அது உன்னோட இன்கம் கிடையாது. இன்கம் என்னென்னா நீ ஒரு வேலை செஞ்சுருக்க. நம்ம எக்கனாமிக் டெஃபினேஷன்லேயே பார்த்தோம். ஓகே, யூ டிட் சம்திங் அண்ட் ஃபார் ரிட்டர்ன், அதுக்கு ரிட்டர்னாக வந்து யூ ஆர் கெட்டிங் மணி. ஓகேவா? இப்போ வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து குக் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து we are not going to give money. ஓகே, மணி கொடுக்க மாட்டோம். ஓகேவா? அது வந்து சர்வீஸாக வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே, அது வந்து என்னென்னா இன்கமில் வராது பார்ட்டாக. ஏன்னா அது வந்து மணி இன்வால்வ்மெண்ட் ஆகலை, ரைட்டாக? ரிட்டர்னில் மணி வரல. ஓகேவா? ஸோ அதுதான் இன்கம் அப்படிங்கிறது. நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும், அந்த விஷயம் நான் ஒரு விஷயம் பண்ணிக்கணும், அந்த விஷயம் பண்ணனால மட்டும்தான் எனக்கு மணி வந்திருக்கணும். மற்றபடி நான் ஃப்ரீயாக எனக்கு மணி வருதுன்னா அந்த மணி வந்து நான் பார்ட் ஆஃப் இன்கம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே மோஸ்ட்லி வந்து நம்ம பீப்புள் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? பேரண்ட்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க, அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை செஞ்சு அவங்க மணி ஏர்ன் பண்ணுறாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஆர் சென்டிங் தேர் மணி டு இந்தியா. ஓகே, அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சர்டன் போர்ஷன் மணியை வந்து சென்ட் பண்ணுறாங்க. இங்கே அந்த பேரண்ட்ஸ் வந்து they didn't do anything, they didn't do any work, எந்த வேலையும் செய்யல. பட் அவங்க அந்த மணியை ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது இந்த மணி இங்கே இப்போ ரிசீவ் பண்ணுறாங்களே பேரண்ட்ஸை, அந்த மணி வந்து அவங்களுடைய இன்கம் கிடையாது. ஏன்னா அவங்க எந்த வேலையும் செய்யலை அந்த மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து அந்த மணியை வந்து நம்மளுடைய நேஷ்னல் இன்கமில் பார்ட்டாக எடுத்துக்க மாட்டோம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு 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 பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. ஸோ நான் ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலைக்கு நான் வந்து ஒரு மணி நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன்னா அந்த மணியில் ஆட் பண்ணால் தான் அது வந்து இன்கம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நேஷ்னல் இன்கம் சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு நேஷ்னல்னால் ஒரு இந்தியா, ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு எவ்வளோ வந்து அந்த வருஷத்தில் வருமானம் ஈட்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் நேஷ்னல் இன்கம். இது வந்து யார் கால்குலேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா என்எஸ்ஓ. ஓகேவா? இது வந்து யார் கால்குலேட் பண்ணுறா? என்எஸ்ஓ யார்? நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, என்எஸ்ஓ தான் கால்குலேட் பண்ணுறாங்க. வருஷம் கால்குலேட் பண்ணுவாங்க, குவார்ட்டர்ஸ்லையும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வந்து நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறாங்க? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஓகே, டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம வந்து ஒரு 3 விஷயமாக பிரிக்கலாம். என்னென்னா ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இந்த 3 மெத்தடில் தான் பிரிக்கிறோம். இது வந்து ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தடும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடும் நம்ம பார்த்துடலாம் டக்குன்னு, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இன்டெப்த்தாக போக வேண்டாம். இப்போது ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ வந்து இன்கம் மெத்தட் அப்படின்னா நமக்கு வந்து இன்கம்னா என்னன்னு தெரியும், வருமானம். யாரெல்லாம் வருமானம் ஏர்ன் பண்ணுறா, அந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா அந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யார் இருக்காங்களோ அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மணி தான் இன்கம்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓனர் என்ன பே பண்ணுறாங்க, ஓகே, லேபர் இருக்காங்க, லேபருக்கு என்ன கிடைக்கிது, வேஜ் கிடைக்கிது, அதுதான் உங்களோட இன்கம், ரைட்டா? ஸோ ஒரு லேண்ட் வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கிது, வாடகை ரிட்டர்ன் வருது, ஸோ ரெண்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, ரைட்டா?
அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கிடைக்கிது. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நம்ம ஒரு கண்ட்ரியில், ஏன்னா ஒரு கண்ட்ரியில் எல்லாருமே இந்த 4 பார்ட்டில் ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. எய்தர் நீங்கள் ஓனராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் லேபராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அந்த லேண்டு கொடுத்த ஆளாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மணி போட்டவங்களாக இருக்கலாம். இந்த 4 கேட்டகரியில் தான் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் இருப்பாங்க. இது 4 ஒட்டி யாருமே வெளியே போக போகிறது இல்லை. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், எல்லாருமே இந்த 4 கேட்டகரிக்குள்ளே தான் வருவோம். ஸோ இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் தனித்தனியாக எல்லா ஓனர்ஸும் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எல்லா லேபர்ஸும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எல்லாருமே வந்து எவ்வளோ ரெண்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம 4மே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடியது தான் இன்கம். ஓகே, நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய இன்கம் வந்து கால்குலேட் பண்ணிடலாம் இது மூலியமாக. ஓகேவா? அடுத்த மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். யார் யார் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறான்? கன்சியூமர், நம்மள மாதிரி ஆளுங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க, ரைட்டா? செகண்ட் பார்த்தா இண்டஸ்ட்ரி. ஓகே, நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் இது என்னென்னு நான் சொல்கிறேன் இப்போ. ஓகே, இது என்னென்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இது ஏன் போகிறோம் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வந்து கன்சியூமர், நம்ம எந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறோம்? கன்சம்ஷன் கூட்ஸ். ஓகே, நம்ம வந்து கன்சம்ஷன் கூட்ஸில் தான் நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து கேபிட்டல் கூட்ஸ்னால் என்ன? மெஷின்ஸ் வாங்கி போகிறது. நம்ம வந்து மெஷின்ஸ் வாங்கி போட்டு வீட்டில் வைக்க போகிறோம் இல்லை. நம்மளுக்கு தேவையான விஷயங்கள், டிவி, ஃபோன், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் வாங்கி வீட்டில் வைக்க போகிறோம். ஸோ கன்சியூமர்ஸ் எப்போவுமே கன்சம்ஷன் கூட்ஸ் தான் வாங்குவாங்க. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்ன கூட் வாங்குவாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேபிட்டல் கூட்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்சம்ஷன் கூட்ஸ் வாங்கி அவங்களுக்கு யூஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு எப்போ மணி இருக்கும், அவங்க தே வில் பை ஒன்லி தி கேபிட்டல்னா நிறைய மெஷின்ஸ் வாங்கி போடுறது, அதில் ரிலேட்டடான விஷயங்கள், நிறைய பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வாங்குவாங்க. செகண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து போத் கன்சப்ஷன் அண்ட் கேபிட்டல் ரெண்டுமே வாங்குவாங்க. ஏன் கேபிட்டல் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட நிறைய பிஸ்னஸ் இருக்குது, ரைட்டாக? நிறையா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய மிஷின்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. ஏன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னால் லைக் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் ரேஷன் ஷாப்பில் கிடைக்கிதுல, ரைஸ் கிடைக்கிது, இப்போ நிறைய பயிர் வகைகள் கிடைக்கிது. இதெல்லாம் வந்து என்ன ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கிது. ஏன்னா கவர்மெண்ட் அது பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்காக பண்ணுறாங்க. அதனால தான் கன்சம்ஷன் கூட்ஸுமே வந்து கவர்மெண்ட் வாங்குது. ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்காக 3 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணாலே நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மூலயமா நம்மளுடைய இன்கம் வந்து தெரிஞ்சிடும். நாட்டுடைய இன்கம் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனால் ஏன் X-M போட்டுருங்க அப்படின்னா, இங்கே X அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்டு, Mங்கிறது இம்போர்ட். ஓகேவா? நான் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு துணி நான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஷர்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏற்றுமதி பண்ணிட்டேன். ஏற்றுமதி பண்ணனால அது வந்து வெளிநாட்டில் போய் வேற ஒருத்தன் வாங்குறான். ஓகேவா? ஆனால் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணது தானே, நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணனால நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டனால அது இங்கே தான் கன்சியூம் ஆயிருந்துருக்கணும். பட் ஏற்றுமதி பண்ணால வெளிநாட்டில் வந்து கன்சியூம் பண்ணிட்டான். அதனால நான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண எல்லாமே இந்தியாவுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் வர வேண்டியது. அதனால நான் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் -Mனா இம்போர்ட்டை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். என்னென்னா நீங்கள் வந்து ₹100 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ₹100 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 ஷர்ட் வாங்கியிருக்கீங்க. ஒரு இந்தியன் ஷர்ட் வாங்கியிருக்கீங்க, ஸ்டுடியோ மாதிரியோ டாடா கம்பெனியில் ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? ரிமைனிங் ₹50 சைனா பொருள் வாங்கியிருக்கீங்க. அந்த சைனா ப்ராடக்ட்டுக்கு ₹50 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த ₹50 அந்த சைனா கம்பெனிக்கு போயிடும். அந்த சைனா கம்பெனி வெளிநாட்டில் இருக்குது. அந்த மணி வெளியே தான் போகுது, ரைட்டாக? இந்தியாவில் இருக்க போகுது இல்லை. இந்தியாவில் அந்த பொருள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட பொருட்களுடைய மதிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? அதனால தான் இப்போ நீங்கள் ₹100 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ₹100 இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது ₹50 தான். மிச்சம் ₹50 சைனாலேருந்து வந்தது. அதனால் அந்த ₹50 நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதில்ல, ஓகே, நீங்கள் செலவு பண்ணுறதில்ல, வெளிநாட்டிலேருந்து என்னென்ன பொருள் வந்திருக்கோ அதில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அது வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய மெஷின்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மெஷின்ஸ் இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டதா இல்லை வெளிநாட்டிலேருந்து வரப்பட்ட மெஷின்ஸ் அப்படின்னு பார்க்கணும். வெளிநாட்டிலேருந்து வரப்பட்ட மெஷின்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்களோ அதில் இருந்து வெளிநாட்டு பொருட்கள் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணணும். அதே தான் கவர்மெண்ட்டுக்கும். இதனால தான் X-M போடுறோம். ஓகே, நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டோம். அது வந்து நம்ம இந்த
எக்ஸ்பெண்டிச்சரில் இங்கே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இங்கே எல்லாமே இது வந்து இந்தியன்ஸ் ரைட்டா. இந்தியன்ஸ் யாருமே அது கன்சியூம் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அது வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் அது வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. அதனால் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதனால தான் எக்ஸ்போர்ட்டை ஆட் பண்ணுறோம், இம்போர்ட்டை வந்து மைனஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இதுக்கப்புறம் வரக்கூடிய மெத்தட் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராடக்ட் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தடை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, டொமஸ்டிக்னு பிரிக்கலாம், ஆனால் நேஷ்னல்னு பிரிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 2 வெரைட்டியாக நம்ம பிரிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபின்னு வரும், என்டிபின்னு வரும். இதில் பார்த்தோம்னா ஜிஎன்பின்னு வரும், என்என்பின்னு வரும். ஓகே, ஸோ டோட்டலி வி ஆர் ஹேவிங் 4 டைப்ஸ். ஓகே, ஜிடிபினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான ஒரு டெஃபினேஷன், total value of all final goods and service produced in the domestic territory within 1 year. ஓகேவா? என்னன்னா இங்கே முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா வேல்யூ, ஓகே, ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், 1 year, டொமஸ்டிக் டெரிட்டரி, இது எல்லாமே முக்கியமான விஷயம். இங்கே வந்து டோட்டல், இங்கே வந்து ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து என்னென்னு பிரிக்கலாம், ப்ரைமரின்னு இன்டர்மீடியட்னு பிரிக்கலாம், ஃபைனல்னு பிரிக்கலாம். இன்டர்மீடியட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாத விஷயம். ஃபைனல் கூட்ஸ் மட்டும் தான் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருப்போம் ரைட்டா. அப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஜிடிபினா என்ன, நம்ம நாட்டில் எவ்வளோ உற்பத்தி, எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், அதோடைய மதிப்பு தான் பார்க்குறோம் ரைட்டா. அப்போது இப்போ வந்து நம்மளோட கண்ட்ரியில் வந்து ஒரு 100 டயர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வருஷம். அதை வந்து கால்குலேட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அது வந்து இன்டர்மீடியட் கூடு. ஓகே, அந்த டயரையே காரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காரோடைய மதிப்பு என்ன, அதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால தான் சொல்கிறோம் ஒன்லி டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஸோ இன்டர்மீடியட் வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். என்னென்னலாம் இன்டர்மீடியட் கூடோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா என்ன அட் த எண்ட் ஆஃப் த டே கடைசி என்ன ஆக போகுது, அந்த இன்டர்மீடியட் கூடலாம் எதுவும் அசம்பிள் ஆகி அது ஒரு ஃபைனல் கூட வரப்போகுது. ஆப்வியஸ்லி அந்த ஃபைனல் கூட நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபைனல் கூடும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இன்டர்மீடியட் கூடையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் கவுண்டிங் ஆகிடும். இப்போ வந்து நான் இன்டர்மீடியட் கூடு ஒரு 100 டயர் இருக்குது, அந்த 100 டயரோட மதிப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த காரோடைய மதிப்பு நான் எடுத்துக்கிறேன். ஆப்வியஸாக அந்த காரோடைய ரேட்டு, அந்த டயரோட ரேட்டு இன்க்ளூட் ஆகிருக்கும்ல. இப்போ வந்து டயரோட ரேட்டு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, காரோட ரேட்டு 100 ரூபா அப்படின்னா இந்த 100 ரூபாயில் அந்த டயருக்கு ஸ்பெண்ட் பண்ண 10 ரூபாவை சேர்த்துருப்பாங்கல்ல. ஓகேவா? இப்போது அதனால் நீங்கள் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்மீடியட் குட் அண்ட் ஃபைனல் குட் ரெண்டுமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா டபுள் கவுண்டிங் ஆகிடும். அது பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து இன்டர்மீடியட் கூட அவாய்ட் பண்ணிட்டு ஃபைனல் கூட மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிக்கிறோம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். செகண்ட் வந்து டொமஸ்டிக் டெரிட்டரினா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே. இந்தியாவில் வந்து அப்போ இந்தியன்ஸ் இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, லைக் ஃபாரின் கம்பெனி லைக் சாம்சங்கும் இங்கே இந்தியாவிலே தான் இருக்குது. ஸோ அது மேட்டர் இல்லை. இந்தியாவில் யார் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே இந்த நம்ம டொமஸ்டிக் டெரிட்டரி வித்தின் நம்ம டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ளே நம்ம கண்ட்ரிக்குள்ளே யார் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அது பார்ட் ஆஃப் அவர் நேஷ்னல் அந்த ஜிடிபியில் வந்துடும். அதுக்கப்புறம் பீரியட் பார்த்தா கடைசி அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த ஒரு வருஷம் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். டோட்டல் வேல்யூ ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கண்ட்ரியில் நிறைய பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ரைட்டா. அப்போ வந்து நம்ம வேல்யூவில் தான் மென்ஷன் பண்ண முடியும். இப்போ அந்த ப்ராடக்ட் நேமில் மென்ஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து உங்களுடைய ஜிடிபி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் எங்களோட ஜிடிபி வேல்யூ வந்து ஒரு 100 பென்னு, ஒரு 200 ஒரு 200 ஹீரோ பென்னு, ஒரு 300 காரு, ஒரு 400 ஸ்கூட்டி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஜிடிபி வந்து நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது ரைட்டா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது ஒவ்வொன்றுத்துக்கான விலை என்ன. இப்போ 100 பென்னு, ஒரு பெண்ணுக்கு 1 ரூபா. ஓகே, 100 பென்னு ஒரு பெண்ணுக்கு 1 ரூபானா 100 ரூபா ஆச்சு. அந்த மாதிரி ஒரு 200 காரு, ஒரு காருக்கு 1 ரூபா, அப்போ 200 ரூபா ஆச்சு. ஸோ மொத்தமாக என்னோடய ஜிடிபி வந்து 300 ரூபான்னு சொல்லுவேன். ரேதர் தேன் நான் 100 பெண்ணு ப்ரொடியூஸ் பண்ணேன், 200 கார் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொல்லாமல் அதோடைய மதிப்பெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதெல்லாம் மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த 300 ரூபா வருது. என்னோடய மதிப்பு, என்னோட ஜிடிபி எவ்வளோங்கிற 300 ரூபா என்னோடய ஜிடிபி அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ வேல்யூவில் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லா பொருட்களோட எவ்வளோ பொருட்கள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், உற்பத்தி பண்ணியிருக்கோமோ அந்த உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்கள் கவுண்ட் எடுத்துக்கிட்டு அது ஒவ்வொரு மதிப்பு எவ்வளோன்னு மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக அந்த வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், வேல்யூவில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அதுதான் வேல்யூ. ஓகேங்க, டோட்டல் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ ஜிடிபிங்கிறது டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் இன் த டொமஸ்டிக் டெரிட்டரி. ஜிடிபி வந்து நம்ம யூஸ்வலாக இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ஜிடிபி அப்படின்னு ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ். ஓகே, குவான்டிட்டினா என்ன, நான் ஒரு 10 பென்னு ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு 10 ரூபா அப்படின்னா என்னோடய ஜிடிபி 100 ரூபா. இது வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான வேல சொல்கிறது. ஜிடிபியே வந்து கிராஸ் வேல்யூ ஆடட்லையும் சொல்லுவோம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபர்தராக போகும், இந்த வீடியோவில் வேணால் நம்ம ஃபர்தராக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஜிடிபினா இதுதான். இதுவே ஜிடிபிக்கு அப்புறம் என்டிபின்னு நம்ம பார்த்தோம். என்டிபினா என்னென்னா என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து மெஷின்ஸ் வாங்கி போடுறாங்க, ரைட்டா? அந்த மெஷின்ஸில் என்ன ஆகுது, ஒரு 10 வருஷம் அந்த மெஷினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்குது. அது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். 10 இயர்ஸ் தான் வரும். 11th இயர் வந்து அது ரிப்பேர் ஆகிடும். அப்போ 11th இயரில் நான் மறுபடியும் என்ன பண்ணும், ஒரு 1 lakh ரூபி போட்டு ஒரு புது மிஷின் வாங்கணும். ஆனால் 11th இயரில் திடீர்னு 1 lakh ரூபி என்னால் திரட்ட முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வருஷம் நான் எனக்கு வரக்கூடிய வருமானத்துலேருந்து நான் ஒரு 10,000 ரூபாய் நான் எடுத்து வச்சுருப்பேன். ஓகே, 10,000 ரூபாய் எடுத்து வச்சுருவேன். ஓகே, அந்த 10,000 ரூபாய் நான் ஒரு 10 வருஷம் நான் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னா என்ன, 10,000 ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறேன், 10,000 சேவ் பண்ணி வைக்கிறேன். அப்போ 10 வருஷம் ஆகும்போது எனக்கு என்ன கிடச்சிருது, 1 லட்சம் கிடச்சிருது. ஸோ என்னோடய மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இந்த 1 லட்சம் போட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன், புது மிஷினை வாங்கிடுவேன். இதுக்காக தான் டெப்ரிஷியேஷன். ஸோ வந்து ஒரு மிஷின்ஸ் வந்து எவ்வளோ வருஷம் வரப்போகுதுன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் இப்போ இருந்தே நான் எவ்வளோ சேமிக்கணும், எவ்வளோ ருப்பியை தனியாக எடுத்து வைக்கணும், அதுதான் டெப்ரிசியேஷன். ஸோ நான் வந்து என்னோடய வருமானம் வந்து 100 ரூபாய் வருது. ஓகேவா? ஆனால் நான் யூஸ் பண்ணுற மிஷின் வந்து 10 வருஷம் தான் வரப்போகுது. அப்போது நான் வந்து 11 வருஷம் புது மிஷின் வாங்கணும். அதுக்கு எங்கே மணி வேணும். அப்போ நான் இப்போலேருந்து ஒரு 10 ரூபாய் நான் சேவ் பண்ணிக்கிறேன்னா எனக்கு கிடைச்ச வருமானத்துலேருந்து நான் 10 ரூபாய் நான் மைனஸ் பண்ணிவிடுவேன். அப்படி மைனஸ் பண்ணும்போது எனக்கு வருது 90 ரூபாய். அப்போ அந்த 90 ரூபாவை தான் நம்ம வந்து என்டிபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் என்டிபி. அதுக்கப்புறம் வாட் இஸ் ஜிஎன்பி அப்படின்னு பார்க்குறப்ப ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து இது வந்து நேஷ்னல். ஃபஸ்ட்டு பார்த்தது டொமஸ்டிக், இது வந்து நேஷ்னல் அப்படிங்கிறப்ப இந்தியன்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுது. ஓகேவா? இந்தியன்ஸ் வந்து அப்படி பார்க்கும்போது ஃபார்முலா சொல்லிடுறேன். ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபேக்டர் காஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜிடிபி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இந்தியாவில் யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து அது பார்ட் ஆஃப் ஜிடிபியில் வந்துடும். ஜிஎன்பியில் என்னங்கிறது இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்தியன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸே பார்த்தோன்னா வெளிநாட்டில் நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடானி. ஓகேவா? ஸ்ரீலங்காவில் இருக்கும், கென்யாவில் இருக்கும், வேரியஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் அவங்க நிறைய பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஓகே, அவங்க இந்தியாவில் இருக்காங்க, ஆனால் அவங்களோட பிஸ்னஸ் வந்து வெளிநாட்டில் இருக்குது. ஓகே, நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும். ஓகேவா? அப்படி ஏர்ன் பண்ணப்பட்ட ப்ராஃபிட் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவுக்கு அதானிக்கு சென்ட் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ அந்த அவங்க உற்பத்தி பண்ண பொருள் வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணல, அந்த வெளிநாட்டில் தான் உற்பத்தி ஆகிடுக்கு. அது சேல்ஸும் பண்ணிட்டாங்க, அதில் ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. அந்த ப்ராஃபிட் மட்டும் யாருக்கு வரப்போகுது, அதானிக்கு வரப்போகுது. அப்போது அந்த மணியை வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். அதானிக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ மணி வந்திருக்கும். ஆனால் இந்த மணி வந்து சும்மா ஓசிக்கு வந்த மணி கிடையாது. அவர் கம்பெனி வச்சுருக்காரு, அந்த கம்பெனியில் சேல் பண்ணி அதில் வந்து கிடைச்ச ப்ராஃபிட்டை தான் வந்து இங்கே எல்லாம் அவர் வந்து நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். அதை விட்டுப்பட்டு வெளிநாட்டில் வந்து நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, இங்கே இந்தியாவில் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ்க்காக அந்த சில்ட்ரன்ஸ் வந்து மணி சென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மணி வந்து ரெமிட்டன்ஸ் சொல்லுவோம். அது வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து இங்கே பேரண்ட்ஸ் வந்து ஓனர் கிடையாது. ஓகே, சில்ட்ரன்ஸ் வந்து பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணணும்னு சொல்லி அந்த மணி வந்து அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அதானி வந்து இந்தியாவிலேருந்து அதானி பிஸ்னஸ் வந்து நடத்துகிறாரு வேறு நாட்டில். அவர் நடத்தக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து அவருக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டே இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை மட்டும்தான் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு சாம்சங் கம்பெனி இருக்குது. சாம்சங் கம்பெனி வந்து வெளிநாட்டு கம்பெனி. அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்ருவான்ல. அதனால் வெளிநாட்டிலேருந்தும் இந்தியாவுக்கு அமௌண்ட் வரப்போகுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் வெளியே போகுது, ரைட்டா? அப்போ வந்து நம்ம ஜிடிபியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிடிபி ப்ளஸ் ஃபாரின்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டு. ஓகே, ஃபாரின் அமௌண்ட்டு சும்மா இப்படி சொல்ல மாட்டோம், பட் சொல்கிறோம். ஃபாரின்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அது கூட மைனஸ் இந்தியாவிலேருந்து வெளியே போகக்கூடிய அமௌண்ட்டு. ஓகே, அவுட் சைடு. ஸோ
சொல்லிக்கிறேன். ஓகே, அவுட் சைடு இந்தியாவில் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இருக்குது. ஓகேவா, அந்த ஃபாரின் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க கண்ட்ரிஸ்க்கு எப்படி வந்து இந்தியாவுக்கு அமௌண்ட் வருதோ, அதானிக்கு எப்படி அமௌண்ட் வருதோ ப்ராஃபிட், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி அவங்கவுங்க நாட்டுக்கு அமுச்சுட்டு தானே போகிறாங்க. அப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஜிஎன்பி கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஜிடிபி கூட வெளிநாட்டிலேருந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு இந்தியாவிலேருந்து எவ்வளோ வெளியே போகுது அதை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஜிஎன்பி கிடைக்கும். ஓகே, ஸோ இனி என்ன இருக்குது, என்என்பி இருக்குது. என்என்பி அப்படின்னு பார்த்தோன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்து என்ஜிபிக்கு பார்த்துருப்போம், என்டிபிக்கு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஜிஎன்பி கூட டெப்ரிசியேஷனை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், நம்மளுக்கு வந்து என்என்பி கிடச்சிரும். இந்த என்என்பியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு நேஷனுடைய இன்கம்னு சொல்கிறோம், இதை தான் சொல்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து நமக்கு 2 கான்செப்ட் இன்னும் ஒரு வருது. வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம்? ஓகே, வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெர் கேபிட்டா இன்கம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் ஒரு இண்டிவிஜுவல் ஆவரேஜாக ஒரு இண்டிவிஜுவல் வந்து எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான். அந்த வேல்யூ தான் வந்து பெர் கேபிட்டா. பெர்னா ஒரு ஆள், ஓகே, இன்கம்னா நமக்கு வருமானம் தெரியும். ஸோ ஒரு கண்ட்ரியில் ஒரு ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து எவ்வளோ வந்து சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது பெர் கேபிட்டா இன்கம். ஓகே, அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் population. ஓகே, நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். நேஷ்னல் இன்கம்னா என்ன பார்த்துருப்போம், இந்த என்என்பி தான் வந்து நம்ம நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நேஷ்னல் இன்கம் வந்து இப்போ ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகை வந்து 50 தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகிடும், 2. ஸோ பெர் கேபிட்டா ஒரு இந்தியாவில் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து 2 ரூபா அப்படின்னு ஏர்ன் பண்ணுறாங்க. அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். இங்கே வந்து ஒரு 3 கேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நேஷ்னல் இன்கமும் பெர் கேபிட்டா இன்கமும் ஒரே பர்சன்டேஜில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து நேஷ்னல் இன்கம் வந்து 100 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன, 100% ரைஸ் ஆகிடுக்கு. ரைட்டா, அதே மாதிரி பார்த்தோன்னா பாப்புலேஷனும், ஓகே, பாப்புலேஷனும் 50லேருந்து 100 அப்படின்னா 100% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ரைட்டா, அப்படி ரைஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே என்ன ஆச்சு, 2 ருபி. ஸோ இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா, பாப்புலேஷன் ரேட்டும் அதே டைமில் நம்மளுடைய இன்கம் ரேட்டும் ரெண்டுமே ஒரே ரேட்டில் அதிகமாகுது அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் எந்த விதத்திலும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதுவே அடுத்த சினாரியோ, இப்போ வந்து இது வந்து 100லேருந்து 200ன்னு நம்மளுடைய ஜிடிபி அதிகமாகிருக்கு. ஆனால் பாப்புலேஷன் வந்து 50லேருந்து 75 தான் மாறி இருக்குது. அப்போது இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ், 100% வந்து ஜிடிபி வந்து அதிகமாகிருக்கு, நம்மளோட நேஷ்னல் இன்கம் அதிகமாகிருக்கு. அதுவே இங்கே பார்த்தோம் அப்படின்னா 50% ஆஃப் பாப்புலேஷன் தான் அதிகமாகிருக்கு. அப்போது கேன்சல் பண்ண என்ன வரும், 2 something 2.5 something கிட்ட வரும். ரைட்டா, அப்போ என்ன ஆச்சு, 2லேருந்து 2.5 கிட்ட ஆகிடுக்கு. அப்போ என்னென்னா நம்மளுடைய நேஷ்னல் இன்கமுடைய ரேட்டு, ஓகே, அதை சேஞ்ச் பார்த்தோன்னா அதிகமாகிடுக்கு. ஆனால் பாப்புலேஷன் வந்து கொஞ்சமாக தான் அதிகமாகிடுக்கு அப்படின்னா நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும். இப்போ மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ஏறி இருக்குது. பாப்புலேஷன் வந்து 50லேருந்து 100 மாறி இருக்குது. அப்போ 50லேருந்து 100 மாறி இருக்குன்னா 100% ஹைக் ஆகிடுக்கு. ஓகே, 150 அப்படின்னா என்ன ஆகிடுக்கு, 50% வந்து நேஷ்னல் இன்கம் ஹைக் ஆகிடுக்கு. இது கேன்சல் பண்ண என்ன வரும், 1.5 வரும். அப்போ பெர் கேபிட்டா இன்கம் கம்மியாகிடுக்கு. விச் மீன்ஸ் என்னென்னா, நம்மளுடைய நேஷ்னல் இன்கம் வந்து கம்மியான பர்சன்டேஜில் அதிகமாகிடுக்கு, பட் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமான பர்சன்டேஜில் அதிகமாகிடுக்கு அப்படின்னா கேன்சல் பண்ணும்போது நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் கம்மியாகிடும். ஸோ இந்த 3 சினாரியோ ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பெர் கேபிட்டா இன்கம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நேஷ்னல் இன்கம் டோட்டல் பாப்புலேஷன் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் பெர் கேபிட்டா இன்கம். அதுக்கப்புறம் எப்போ பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும், எப்போ பெர் கேபிட்டா இன்கம் வந்து எப்போ கம்மியாகும், எப்போ பெர் கேபிட்டா இன்கம் ஈக்குவலாக இருக்கும் எப்போவுமே. இந்த 3 சினாரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பெர் கேபிட்டா இன்கம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நேஷ்னல் இன்கம் பார்த்துட்டோம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் பார்த்துட்டோம், வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம் பார்த்துட்டோம், வாட் இஸ் பர்சனல் இன்கம் அண்ட் டிஸ்போசபிள் இன்கம். பர்சனல் இன்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா, உங்ககிட்ட எவ்வளோ, ஓகே, ஒரு நேஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய பர்சனல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறது தான். பர்சனல் இன்கம்னா உங்கள்கிட்ட தனி மனிதன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும், அதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும். அந்த பர்சனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய நேஷ்னல் இன்கம், ஓகே, அந்த நேஷ்னல் இன்கம் கூட இங்கே வந்து நம்ம ரெமிட்டன்ஸ் ஆட் பண்ணுவோம்.
ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னு சொன்னேன், நம்ம எந்த வேலையும் பண்ணாமல் நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட். இங்கே வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க வந்து எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து மணி சென்ட் பண்ணுறாங்க. அது நாட் அ பார்ட் ஆஃப் ஜிடிபி அப்படி பார்த்துருப்போம். நாட் எ பார்ட் ஆஃப் ஜிடிபி, நாட் எ பார்ட் ஆஃப் ஜிஎன்பி, நாட் எ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படின்னு பார்த்துருப்போம். ரைட்டா? அது நாட் எ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். பட் பர்சனல் இன்கம் சொல்லும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரெமிட்டன்ஸாக. ஸோ உங்கள் ரெமிட்டன்ஸ் ஆட் பண்ணி மற்றபடி நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவுலாம் மைனஸ் பண்ணணும். லைக் நீங்கள் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபண்ட்னா நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனிலேருந்து பிடிப்பு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு சர்டன் போர்ஷன் வந்து கம்பெனி எடுத்துப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வேலையை விட்டு வெளியே வரும்போது தான் அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். அது இப்போ உங்கள் கையில் வரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் அதுவும் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சோஷியல் செக்யூரிட்டி சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலலாம் எவ்வளோ செலவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான நேஷ்னல் இன்கம் கூட இந்த ரெமிட்டன்ஸ் ஆட் பண்ணி மற்றபடி என்னென்ன வகையான நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக வரக்கூடிய அமௌண்ட் தான் பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் பர்சனல் இன்கம். ஒரு கண்ட்ரியில் ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட எவ்வளோ மணி இருக்குமோ அது எல்லா இண்டிவிஜுவலும் ஆட் பண்ணால் எவ்வளோ மணி வருது, அதுதான் பர்சனல் இன்கம். அதுவே டிஸ்போசபிள் இன்கம்னா ரொம்ப ஈஸி. டிஸ்போசபிள் இன்கம்னா உங்கள்கிட்ட இப்போ கையில் எவ்வளோ மணி இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை வாங்கணுன்னா நீங்கள் எதுவுமே விற்க வேண்டாம், உங்களோட லேண்டு விற்க வேண்டாம், நகை விற்க வேண்டாம், அது எதுவுமே விற்காமல் டேரெக்டாக உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ மணி இருக்குது, செலவு பண்ண எவ்வளோ மணி இருக்குது, அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா disposable income is equal to personal income minus income tax. ஓகே, நீங்கள் இன்கம் டேக்ஸை வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மணியை வந்து ஃபைனலாக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும், இன்கம் டேக்ஸ்னு ஒன்று வாங்கும். ரைட்டாக? அந்த இன்கம் டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து 100 ரூபாய் இங்கே இருந்திருக்கு, இன்கம் டேக்ஸு 10 ரூபா பே பண்ணிட்டோம்னா இந்த 90 rupees தான் வந்து நம்மளோட டிஸ்போசபிள் இன்கம். விச் மீன்ஸ் அந்த மணியை வந்து இனிமேட்டு யாரும் வந்து வாங்க போகிறதில்ல, டேக்ஸ்ன்னு சொல்லி யாரும் வாங்க போகிறதில்ல, யாரும் அந்த அமௌண்ட்டு வாங்க போகிறதில்ல. 90 ரூபா உங்களுக்கானது. அந்த 90 ரூபாயில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் டிஸ்போசபிள் இன்கம். பர்சனல் இன்கமும் டிஸ்போசபிள் இன்கம் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பர்சனல் இன்கம்மை இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம டிடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிஸ்போசபிள் இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஷுவல் சைக்கிள் இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. விஷுவல் சைக்கிள் அப்படின்னா இப்போ வந்து கன்சம்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கன்சம்ஷன் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, இப்போது கன்சம்ஷன் வந்து கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கன்சம்ஷன் கம்மியாகும்போது என்ன ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும். ஓகே, ஏன் கம்மியாகுது? இப்போ வந்து நான் வந்து 100 பென்னு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 50 பென்னு தான் போதும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குது, எக்கனாமியில் ஏதோ ஒரு காரணத்தினால 100 பென்லேருந்து எனக்கு 50 பென்னு போதும். மேபி எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ வந்து என்னோடய கன்சம்ஷன் வந்து கம்மியாகுது. என்னோடய கன்சம்ஷன் கம்மியாகிடுச்சுன்னா, வெயிட் பண்ணுங்களேன், இதில் எப்படி வச்சுக்கிறேன், கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து கன்சம்ஷன் கம்மியாகிடுச்சு. கன்சம்ஷன் கம்மியாகிடுச்சுன்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வந்து ஆல்ரெடி 100 பென்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால் 100 பென்னு உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 50 பேர் தான் இருக்காங்க. 50 பென்னு தான் வந்து மக்கள் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 100 பென்லேருந்து 50 பென்னாக குறைச்சிருவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும். ஏன்னா ஃபஸ்ட்டு 100 பென்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. இப்போ 50 பென்னு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ 50 பென்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஆட்கள் போதும். மிச்சம் ஆட்கள் எதுக்கு வச்சுக்கிட்டு வீணாக செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் தேவைப்படாத ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஓகே, அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும். எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாச்சுன்னா வேலை இல்லாதவங்களுக்கு என்ன, அவங்க ஆல்ரெடி இன்கம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வேலையே இல்லை, அப்போ வந்து அவங்களோட இன்கம் கம்மியாகிடுச்சு. ரைட்டா? ஸோ ஒன்று இங்கே கம்மியாகிறதுனால எல்லாமே கம்மியாகுது. ரைட்டா? இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், விஷுவல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று கம்மியாகிறதுனால எல்லாமே கம்மியாகி இந்த லூப்பில் வந்து நம்ம மாட்டிப்போம். ஓகே, கன்சப்ஷன் கம்மியாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் கம்மியாகிடும். ஓகே, ஏன்னா கன்சப்ஷனே இல்லைன்னா டிமாண்ட் இல்லைன்னா எதுக்கு ஒரு 100 பென் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான், டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அதுதான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான். ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாகிடும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா எதுக்கு நிறைய பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டு தேவையான ஆட்கள் மட்டும் தான் வச்சுப்பாங்க. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாயிடும். எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாச்சுன்னா வேலையே இல்லாதவங்களுக்கு இன்கம் இல்லாமல் போயிடும், இன்கம் கம்மியாயிடும். ஓகே, இன்கம் கம்மியாயிடுச்சுன்னா என்கிட்ட காசே இல்லை, நான் மறுபடியும் வாங்குவேனா, நான் மறுபடியும் வாங்க மாட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு 10 பென்னு வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு வருமானம் இருந்துச்சு, இப்போ வருமானமே இல்லை. அப்போ 10 பென்னு வாங்காமல் நான் ஒரு பென்னு தான் இப்போ வாங்குவேன். அப்போ ஃபர்தராக இப்போ இன்கம் இல்லாதனால இன்னும் ஃபர்தர் என்ன ஆகிடும், இன்னும் கன்சப்ஷன்
கம்மியாகிடும். ஃபர்தராக இன்னும் கன்சம்ஷன் கம்மியாகனால என்னோட ப்ரொடக்ஷன் இன்னும் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாகனால இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும். இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும், இன்னும் இன்கம் கம்மியாகும். இன்கம் கம்மியாக மறுபடியும் என்னோடய கன்சம்ஷன் கம்மியாகும். ஸோ இதுதான் ஒரு லூப் மாதிரி மாட்டிப்போம். இந்த லூப் தான் என்ன சொல்கிறோன்னா விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லூப்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா விர்ச்சுவஸ் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கன்சம்ஷன் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. ஏன் லோவாக இருக்குது? நம்மக்கிட்ட காசு இல்லை. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நம்ம கோவிட் டைம்லாம் பார்த்துருப்போம். கோவிட் டைமில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு 1000 ரூபா இல்லாட்டி ஒரு 5000 ரூபா வந்து மக்கள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மணி வந்து மக்கள்கிட்ட டைரெக்டாக போகுது. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மணியை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாச்சும் பொருட்கள் தான் வாங்க போவாங்க. அரிசியோ இல்லாட்டி தேவையான பொருட்கள் வாங்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கன்சம்ஷன் என்ன ஆகும், கன்சம்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். அப்படி கன்சம்ஷன் அதிகமாகிறதுனால என்ன ஆகும், டக்குன்னு டிமாண்ட் அதிகமாகுதுன்னா கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகமாகும்னா நிறைய பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணணும்னா நிறைய ஆட்கள் தேவை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா இன்கம் அதிகமாகும். ஓகே, இந்த லூப்பில் வந்து தப்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்கம் அதிகமாச்சுன்னா ஃபர்தராக இன்னும் கன்சம்ஷன் அதிகமாகும். இன்னும் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும் போது இன்னும் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் வரும். ரைட்டா? ஸோ இதுதான் விர்ச்சுவஸ் சைக்கிள். ஸோ விர்ச்சுவஸ் சைக்கிள்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா விர்ச்சுவஸ் சைக்கிள் வேணும். விர்ச்சுவஸ் சைக்கிளில் வர்றதுக்காக கவர்மெண்ட் அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஹெல்ப் வந்து கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா விர்ச்சுவஸ் சைக்கிள் அண்ட் விஷுவஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஐகார் இருக்குது, க்ரீன் ஜிடிபி, பொட்டன்ஷியல் ஜிடிபி, அதுக்கப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ஸ்லோ டவுன், ரெசெஷன் அண்ட் டிப்ரெஷன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பார்க்க முன்னாடி க்ரீன் ஜிடிபினா என்னென்னு பார்த்துடலாம். க்ரீன் ஜிடிபி அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ஜிடிபினா என்னென்னு தெரியும். ஜிடிபி என்ன பார்த்தோம், ஒரு குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ். இதெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து ஒரு 100 ரூபி வருதுன்னா இதுதான் நம்மளோட ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். 10 பென்னு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு பெண்ணுக்கு 10 ரூபா. ஸோ டோட்டலாக 100 ரூபி வந்து நம்மளோட ஜிடிபி. ரைட்டா? ஆனால் இந்த பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஃபர்னிச்சர், என்னோடய பெண்ணு வந்து ஒரு வுட்டால் செஞ்ச பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வுட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் மரத்தை வெட்டியிருப்பேன். அந்த மரத்தை வெட்டினால நான் அதாவது ஒரு என்விரான்மெண்ட் டீக்ரடேஷன் பண்ணியிருப்பேன். சுகாதாரத்தை வந்து சீர்கழிச்சிருப்பேன். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிருக்கும். அதனால வந்து ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளியே கழிவுகள் போகுதில்ல, அதனால் வாட்டர் பொல்யூஷன் ஆகிருக்கலாம். ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எதுவுமே நம்மளோட ஜிடிபியில் நம்ம இன்க்ளூட் பண்ணல. அதனால தான் வந்து இப்போ என்ன கொண்டு வந்தோம்னா க்ரீன் ஜிடிபி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ க்ரீன் ஜிடிபின்னா என்ன பண்ணுவோம்னா, க்ரீன் ஜிடிபின்னு சொல்லும்போது நம்மளோட ஜிடிபி கூட என்ன பண்ணுவோம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் டெப்ளீஷன் காஸ்ட் அப்படின்னா, நேச்சுரல் ரிசோர்ஸ் நமக்கு தெரியும்ல, அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்ம நிலத்துக்கு அடியிலேருந்து எடுக்கும்போது, இல்லாட்டி நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸுமே, லைக் ட்ரீஸாக இருக்கலாம், இல்லாட்டி மைனிங் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்களாக மினரல்ஸாக இருக்கலாம். ஸோ அதை டிப்ளேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன விளைவுகள் வருது, அந்த டிப்ளேஷன் காஸ்ட் என்ன, நம்ம அதோட எது நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால அது நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது கூட அதை மைனஸ் பண்ணிவிட்டு, ஓகே, அது கூட என்ன பண்ண முடியும்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகுதுல்ல, அந்த பொல்யூஷன் காஸ்ட். இப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஏர் பொல்யூஷன் நடக்குது. அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கழிவுகள் வெளியே வந்து வாட்டர் பொல்யூஷன் நடக்குது. அந்த வாட்டர் பொல்யூஷன் நம்ம குடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் வந்து நிறைய நோய்கள் வரப்போகுது. அந்த நோய்கள் வரும்போது நம்ம வந்து அதிகமாக ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம வந்து ஜிடிபியில் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ரீன் ஜிடிபி கிடைக்கும். ஸோ க்ரீன் ஜிடிபின்னா என்ன, நம்மளோட ஜிடிபி கூட நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து நம்ம டெப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனால நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது, இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜிடிபி கூட மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது தான் நமக்கு வந்து ஜிடிபி, க்ரீன் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் பொட்டன்ஷியல் ஜிடிபி? பொட்டன்ஷியல் ஜிடிபினா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நமக்கு ஜிடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? யார் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப், விச் மீன்ஸ் ஓனர், அதுக்கப்புறம் லேபர், அதுக்கப்புறம் லேண்டு, அதுக்கப்புறம் கேபிட்டல் ஒன்று சொன்னோம்னா, இது 4மே நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகே, மெஷின் வந்து 8 மணி நேரம் தான் வேலை பண்ணணும்னா நம்ம 7 மணி நேரத்தில் நிப்பட்ட போகிறதில்ல, 8 மணி நேரமும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 8 மணி நேரமும் யூஸ் பண்ணிட்டோம். ஒரு லேபர் வந்து 8 மணி நேரம் இவன் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா 8 மணி நேரமும் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டாரு. இந்த மாதிரி நம்ம 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுமே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய அந்த இன்கம் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பொட்டன்ஷியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே பொட்டன்ஷியல் ஜிடிபிக்கு கம்மியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்ட்ரியோடைய மோட்டிவ் என்னவாக இருக்கணும், பொட்டன்ஷியல் ஜிடிபி வரைக்கும் நம்ம வந்து புஷ் பண்ணணும்.
ஓகே. ஏன்னா ஒரு கம்பெனி பொட்டன்ஷியல் ஜிடிபி நம்ம அச்சீவ் பண்ணலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு மெஷின் வந்து 10 மணி நேரம் வேலை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 6 மணி நேரத்தில் நிப்பாட்டிட்டோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம வந்து இங்கே வேஸ்ட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ அது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம புஷ் பண்ணி 10 மணி நேரம் அந்த மெஷின்ஸை ஓட வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் ஜிடிபி. அதுக்கு மேலே நம்மளால சம்பாதிக்க முடியும். ஏன்னா 10 மணி நேரத்துக்கு மேலே ஓடிச்சு அப்படின்னா மிஷின் ரிப்பேர் ஆகிடும், மிஷின் ஓடாமல் போயிடும். ஸோ 10 மணி நேரம் தான். ஸோ அந்த 10 மணி நேரம் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். அப்படி கொண்டு போயிட்டோம்னா அப்போ வரக்கூடிய ஜிடிபி தான் பொட்டன்ஷியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரெசெஷன், டிப்ரெஷன் அண்ட் ஸ்லோ டவுன் என்னென்னு பார்த்துடலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்கணும். என்னென்னா நமக்கு வந்து ஜிடிபி பார்த்தோம், ரைட்டா? ஜிடிபிங்கிறது ஒரு நேஷ்னல் இன்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம், ஓகேவா? ஜிடிபினா என்ன? ஒரு வருமானம், ரைட்டா? அதில் வந்து ரியல் அண்டு நாமினல் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, ரியல் அண்டு நாமினலில் ரெண்டாக பிரிக்கலாம். ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபின்னு ரெண்டாக பிரிக்கலாம். என்ன ரியல் ஜிடிபி, என்ன நாமினல் ஜிடிபினா? நம்ம ஆல்ரெடி ஜிடிபினா என்னென்னு பார்த்தோம். ஜிடிபினா குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோமா, ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2024 முடிஞ்சிச்சு, ஓகேவா? 2024 முடிஞ்சிச்சு அப்படின்னா 2024 நான் வந்து ஒரு 100 பென்னு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே? அதுதான் என்னுடைய குவான்டிட்டி, ஓகேவா? இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு விலை என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா, இதுதான் ப்ரைஸு. அப்போ டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு? 1000 ரூபி ஆயிடுச்சு. இதுதான் என்ன? என்னுடைய ஜிடிபி. ஆனால் இந்த ஜிடிபி நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படின்னா நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லணும். ஏன் நாமினல் அப்படின்னா, நான் ப்ரைஸ் வந்து என்றைக்கான ப்ரைஸ் எடுத்திருக்கேன், 2024 எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால இது நாமினல் ஜிடிபி. அதுவே வந்து எனக்கு வந்து ரியல் ஜிடிபி வேணும்னா, இந்த ஒரு இப்போ 2024 நான் எவ்வளோ பென்னு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னா 100 பென்னு. பட் வந்து ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேஸ் இயர் ஆல்ரெடி பார்த்தோம். பேஸ் இயர் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? 2011 to 12 வச்சுருக்கோம். அப்போது அந்த 11 to 12 இயரில் அந்த பெண்ணுக்கு, அதே பெண்ணுக்கு, சேம் பெண்ணுக்கு என்ன ரேட் இருந்துச்சுன்னா 2 ரூபி இருந்திருக்கு, ஓகே? அப்போ 200 ருபீஸ். ஸோ இதுதான் என்னுடைய ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரியல் ஜிடிபினாலே குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் தான். குவான்டிட்டி சேம் தான், ஆனால் ப்ரைஸ் இந்த வருஷத்துக்கான ப்ரைஸ் எடுத்தோன்னா நமக்கு வந்து நாமினல் கிடைக்கும். அதுவே வந்து பேஸ் இயர் ப்ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரியல் கிடைக்கும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து க்ரோத் ரேட் பார்க்கும்போது ரியல் ஜிடிபி தான் எடுத்துப்போம். க்ரோத் ரேட்னால் நம்ம நியூஸில் பார்ப்போம், இந்தியாவோட க்ரோத் வந்து 8%, 6.5%, 5% பார்க்குறோம். அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்னா, நம்ம க்ரோத் வந்து கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து ரியல் ஜிடிபி தான் கன்சிடர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கிது, பெருசாக தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக 200 ரூபா தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1000 ரூபாவை ஏன் தெரியுது அப்படின்னா, 2 ரூபா பெண்ணு 10 ரூபாவும் மாறி இருக்குது. இன்ஃப்ளேஷனுங்கிறது எப்போவுமே நல்லது கிடையாது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக போச்சுன்னா நமக்கு வந்து நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலி 100 பெண்ணு தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் 100 தான், அங்கேயும் 100 தான், ஓகே? இந்த ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அதிகமான அமௌண்ட்டை நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. இதனால தான் நம்ம வந்து ரியலாக நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டண்ட்டாக ப்ரைஸ் வச்சுக்கிட்டால் தான். இப்போ வந்து ஏதாச்சும் சேஞ்ச் வருது அப்படின்னா, இந்த சேஞ்ச் எதனாலையா இருக்கலாம்? நான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறனாலையா தான் இருக்கலாம், இல்லைனா ப்ரொடக்ஷன் காட்டாது. ஸோ இதனால தான் நம்ம வந்து ரியல் ஜிடிபி நம்ம எடுத்துக்கிறோம், ஓகே? ரியல் ஜிடிபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் எல்லாமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். 2011 எவ்வளோ கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இருக்கும் அந்த ப்ரைஸை வச்சுக்கிட்டு வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அடுத்த வருஷம் இப்போது நான் இந்த ரியல் ஜிடிபி வந்து 200ன்னு வச்சுக்கோவேன், ஓகே? 200 அப்படின்னா நான் அடுத்த வருஷம் வந்து எனக்கு வந்து ரியல் ஜிடிபி வந்து 210 வருதுன்னு வச்சுக்கோவேன். இது எதனாலேயே இருக்கலாம், ஓகே? நம்மளுக்கு ஒன்று குவான்டிட்டி இருக்குது, இன்ட்டு ப்ரைஸ் இருக்குது. ப்ரைஸு அதோட அடுத்த வருஷமும் நான் வந்து ப்ரைஸ் அதே 2 ரூபி தான் வைக்க போகிறேன் இங்கே, ஓகேவா? அப்போது இங்கே குவான்டிட்டி அதிகமானால் மட்டும்தான் என்னுடைய ரியல் ஜிடிபி அதிகமாகும், ஓகேவா? அப்போ கான்செப்ட் என்னென்னா, ரியல் ஜிடிபி அதிகமாகுதுன்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அர்த்தம், ஓகே? ஆனால் நாமினல் ஜிடிபி அதிகமாகுதுன்னா இப்போ அந்த ப்ராடக்ட்டும் அதிகமாகலாம், இல்லாட்டி ப்ரைஸும் அதிகமாகலாம். 2 ரீசனாலேயும் நம்மளுடைய நாமினல் ஜிடிபி அதிகமாகலாம். ஆனால் ரியல் ஜிடிபி அதிகமாகுதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் என்னவாக இருக்குன்னா, குவான்டிட்டி அதிகமாக மட்டுமே காரணமாக இருக்கும், நாட் த ப்ரைஸ். ஏன்னா ப்ரைஸ் வந்து 2021 தான் கான்ஸ்டண்ட்டாக எல்லா வருஷமும் வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து குவான்டிட்டி அதிகமாக ஆக்கினா மட்டும்தான் நம்மளுடைய ஜிடிபி வந்து அதிகமாகும். இதுதான் ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி, ஓகே? அப்போ க்ரோத் ரேட் அப்படின்னா என்னென்னு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரியல் ஜிடிபி வந்து 100 ருபீஸ் இருக்குது, நாளைக்கு 150 ருபீஸ் இருக்குது, அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் 130 ருபீஸ் இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் 180 இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் 200 இருக்குது,
ஓகேவா. இதுதான் ரியல் ஜிடிபின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா 100 rupees இருக்கான். 100லேருந்து 150 போகிறப்ப 50 rupee ஏறி இருக்குது. இங்கே வந்து எவ்வளோ இருக்குது, 30 rupee ஆயிருக்கு. இங்கே பார்க்குறப்ப 20 rupee இருக்குது. ஓகேவா. 100லேருந்து 150 அதிகம் தான் இருக்குது. 150லேருந்து 180 அதிகம் தான் இருக்குது. 180லேருந்து 200 அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ரியல் ஜிடிபி அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் பர்சன்டேஜ் இந்த ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா என்னன்னு சொல்லுவோம், 100 இப்படி தானே போடுவோம். இப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்குது, 50% அதிகமாக இருக்குது இங்கே. ஆனால் அதே 50% இங்கே ஆகிடுக்கா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட வந்து அதை விட கம்மியாக எடுக்கும். ஓகே, 50% இங்கே கம்மியாக எடுக்கு. அதில் 30 இருக்குது. 30லேருந்து 20 அப்படின்னா அதை விட கம்மியாக எடுக்கு. ரைட்டா. ஸோ இங்கே வந்து நமக்கு ரியல் ஜிடிபி அதிகமாகுது. ஓகே, ரியல் ஜிடிபி அதிகமாகுது. பட் அந்த ரேட்டை எவ்வளோ அதிகமாகுது, அந்த ரேட் அந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது அது கம்மியாகுது. ஏன்னா இங்கே 50 ரூபாய் அதிகமாக 50 ரூபாய் இருக்குது, அங்கே 50 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே 30 ரூபாய் தான் அதிகமாக இருக்குது, இங்கே 20 ரூபாய் தான் அதிகமாக இருக்குது. அப்போது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம அந்த ரேட் வந்து கம்மியாக தான் அதிகமானாலும் எவ்வளோ அதிகமாகுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. பார்த்தீங்களா. இப்படியும் ஆகலாம், இல்லாட்டி இப்படியும் ஆகலாம். 100 ரூபாயில் இருந்திருக்கும், 120 ஆகிருக்கும், அடுத்து 150 ஆகிருக்கும், அதுக்கப்புறம் 200 ஆகிருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 20 அதிகமாக இருக்குது, 30 அதிகமாக இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, 50 அதிகமாக இருக்குது. ஸோ இப்படியும் ஆகலாம். ஸோ இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம். ஆனால் ரெண்டுமே ஓகே தான். ஏன்னா ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்குது. இப்படி பண்ணால் தான் தப்பு. 100 rupees ரியல் ஜிடிபி இருக்குது, ஆனால் அடுத்த வருஷம் 95 ஆயிடுச்சுன்னா -5. இதுதான் நமக்கு எக்கனாமிக்கு நல்லது கிடையாது. மற்றபடி க்ரோத் ரேட் ஸ்லோ டவுன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. பட் அது வந்து பாசிட்டிவ்லேயே போயிட்டுருக்கணும். இதுதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லோ டவுன் என்ன, ரெசெஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்லோ டவுன் அப்படின்னா இப்போ வந்து இந்த வருஷம் 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் ஜிடிபி க்ரோத் ரேட். ஓகே, நம்ம க்ரோத் ரேட் என்ன, ரியல் ஜிடிபின்னு என்னென்னு பார்த்தோம், க்ரோத் ரேட்னா என்னென்னு பார்த்தோம். 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அந்த 5% வந்து அடுத்த வருஷம் ஒரு 4%ஆக மாறி இருக்கு. 4%மே வந்து ஹைக்கு தான். ஓகே, 100லேருந்து 104 மாறி இருக்குது. ஓகே, ஹைக்கு தான். ஆனால் அதோட ஓகேவா, ஒரு முன்னாடி நாள் வந்து 5 ரூபாய் ஏறி இருக்குன்னா இந்த வருஷம் 4 ரூபாய் தான் ஏறி இருக்கு. ஸோ ஒரு பர்சன்டேஜ் வந்து 0க்கு மேலே தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் கம்மியாக இருக்குது. அடுத்த வருஷம் 3% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது 2 வருஷம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 5லேருந்து 4 ஆகுது, 4லேருந்து 3 ஆகுது, 3லேருந்து 2 ஆகுது. ஸோ பாசிட்டிவில் தான் இருக்குது. இந்த 5, 3, 2, 1 எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. -5, -4 மைனஸில் போல் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஆனாலும் 5லேருந்து 1 வரைக்கும் வருதில்ல, கம்மியாகிட்டே வருதில்ல, இதுக்கு பேர் தான் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுக்கு பேர் ஸ்லோ டவுன். இதுவே வந்து இந்த வருஷம் -5. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5ல் இருக்குது, அடுத்த வருஷம் -5, அடுத்த வருஷம் -6 இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸில் போகுது அப்படின்னா இங்கே வந்து நான் 100 ரூபி ஏர்ன் பண்ணியிருப்பேன். என்னோடய ரியல் ஜிடிபி 100 ரூபியாக இருக்கலாம். இங்கே ரியல் ஜிடிபி 96, 95 ஆகிடும். இங்கே ரியல் ஜிடிபி 95 ஆகிடும். ஸோ நான் இந்த வருஷம் என்னோடய ரியல் ஜிடிபி 94, அடுத்த வருஷம் 96னா 95 அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், ப்ரைஸு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ப்ரைஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போதும் என்னோடய ரேட்டு என்னுடைய ஜிடிபி கம்மியாகுதுன்னா நான் போன வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணதை விட இந்த வருஷம் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகே, போன வருஷம் 100 பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு பெண்ணுக்கு 1 ரூபா அப்படின்னா 100 ரூபா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் நான் 95 பென் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த வருஷம் 94 பென் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரொடக்ஷனில் கம்மியாகுது, அதனால என்னோடய ரியல் ஜிடிபி கம்மியாகுது. ரியல் ஜிடிபி கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் ரியல் ஜிடிபி கம்மியாகுது அப்படின்னா நம்ம அது வந்து என்னென்னு சொல்கிறோம், ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுவே நெகட்டிவ்லேயே போகுது அப்படின்னா, ஏன்னா நெகட்டிவ் அப்படின்னா போன வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணதை விட இந்த வருஷம் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணால் அது நம்ம வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், நெகட்டிவ் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்படி நெகட்டிவில் அட்லீஸ்ட் 2 குவார்ட்டர், ஓகே 6 மந்த் 2 குவார்ட்டரில் வந்து நம்ம வந்து கம்மியாக அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ரெசெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து ரொம்ப லாங் பீரியடுக்கும் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து கோவிட் டைமில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா கோவிட் டைமில் ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லை. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணதை விட கோவிட் டைமில் கம்மியாக தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்து என்னென்னா ஸ்லோ டவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக 2019 நம்ம ஸ்லோ டவுன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து கோவிட் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா ரெசெஷன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்லோ டவுன், ரெசெஷன் அண்டு டிப்ரெஷனுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்.
ஸோ இது நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ஐகார் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போவே இது வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு, ரைட்? ஸோ நம்ம ரிமைனிங் என்ன இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்க்கும்போது ஒரு கண்ட்ரி வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரி அண்ட் டெவலப்பிங் நேஷன், ஓகே, டெவலப்பிங் எக்கனாமி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குன்னு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஒன்று டெவலப்டாக இருந்தால் இண்டஸ்ட்ரியலைஸ்டாக இருக்கணும், அதுக்கு ஹை பெர் கேபிட்டா இன்கமாக இருக்கணும், ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜி, அர்பனைசேஷன், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி, டாமினன்ஸ் ஆஃப் செகண்டரி செக்டர் அண்ட் டெர்ஷியரி செக்டர், ஓகேவா? அதுவே டெவலப்பிங் அப்படின்னா லோ பெர் கேபிட்டா இன்கம் அண்ட் அக்ரிகல்ச்சர் டாமினன்ஸ். இப்போ வந்து நம்ம நேஷனல் இன்கமில் இதெல்லாம் பார்த்துட்டோம், அதனால் உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ரைட்டா? அது ஒன்று. ஹை பெர் கேபிட்டா இன்கம்னா என்னென்னு பார்த்தோம். பெர் கேபிட்டா இன்கம்னா அந்த கண்ட்ரியில் ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து எவ்வளோ அந்த வருஷத்தில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். என்ன ஃபார்முலா இருந்துச்சு, நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம், ரைட்டா? அந்த பெர் கேபிட்டா இன்கம் கம்பேர் பண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அது டெவலப்டு கண்ட்ரி, கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டெவலப்பிங் கண்ட்ரி, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோன்னா சராசரியாக 7 கோடி, ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்குல்ல, 7 crore பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் வந்து யூஎஸ்ஏல ஏர்ன் பண்ணுற மணி வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 கோடி ரூபா இருக்கும். அதுவே இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் இந்தியா வந்து இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கும், யூஎஸ்ஏ வந்து டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குது. ஹை பெர் கேபிட்டா இன்கம், அதுக்கப்புறம் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குது. ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவ்னா அந்த வாழ்வாதாரமே வந்து உயர்ந்து கிடக்கும். இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ பேர் குடிசை வீட்டில் இருக்கும், எவ்வளோ பேர் கரண்ட் இல்லாமல் இனியும் இருக்காங்க, எவ்வளோ பேர் பைப் வாட்டர் சப்ளை இல்லாமல் ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம வளர்ந்த நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா இல்லை, எல்லா வசதிகளுமே அவங்க வீட்டிலே அவங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஆனால் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். அட் ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜி, அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜியே வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இருக்கும், ஓகேவா? இப்போ ஸ்டார் லிங்க் வந்து நியூஸில் வந்துச்சு, ஸ்டார் சேட்டலைட் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கலாம். ஸோ எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. நம்ம இன்னும் இப்போ தான் டெவலப் ஆகிட்ருக்கோம். நம்மளோட டெக்னாலஜி பெனிட்ரேஷன் வந்து அந்தளவுக்கு இன்னும் நடக்கலை, ஓகேவா? அதுக்கிட்ட அர்பனைசேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 83% ஆஃப் த யூஏசி வந்து அர்பனைஸ்டு நம்ம சிட்டிஸ்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஏரியா பார்த்தீங்கன்னா 83% வந்து அதுதான். டெவலப்டு நேஷனாலே அங்கே வந்து வில்லேஜ் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே வந்து 17% தான் வில்லேஜ் ஏரியா மாதிரி வரும். ஆனால் இந்தியாவில் ஜஸ்ட் 36.66% மட்டும்தான் என்னவாக இருக்குது, அர்பனைஸ்டு ஏரியாவாக இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் இந்தியா வந்து ஸ்டில் டெவலப்பிங் அண்ட் யூஎஸ்ஏ இஸ் டெவலப்டு கண்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிலைச்சு நிற்கும். இப்போ 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு 5 வருஷம் இருக்குன்னா அந்த 5 வருஷம் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரும். இன்பிட்வீனில் வந்து எந்த வகையான பிரச்சனைகளும் வராது. இப்போ ஆஃப்ரிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லியும் பார்க்குறோம் நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணும்போது சூடான் இதாகிடுச்சு, காங்கோல் இதாகிடுச்சு, ருவாண்டாவில் வந்து இதாகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய மிலிட்ரி கூப்பு, நிறைய டெரரிஸ்ட் அட்டாக்கு, இப்போ வந்து ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி கிடையாது. பட் வந்து டெவலப்டு நேஷன் யூஎஸ்ஏல நீங்கள் எப்பயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க யாராச்சும் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு? நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஸ்டெபிலிட்டி அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா போத் மென் ஆர் உமன் ஆர் சேம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வந்து இந்தியன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லேடி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி விட்டால் நமக்கு யாரும் ஞாபகத்துக்கு வரும்? யாருமே இல்லை. பட் மென் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த ஈக்குவாலிட்டி அதுதான் இங்கே வந்து இன்இக்வாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து மினிஸ்டர்ஸ் பார்த்துக்கோங்க. மினிஸ்டர் எத்தனை பேர் உமனாக இருக்காங்க, எத்தனை பேர் வந்து எம்எல்ஏவாக வந்து எவ்ரி டைம் வந்து எம்எல்ஏவாக உமன் கிளியர் பண்ணிட்டு வராங்க. ஈவன் இந்த நம்ம நியூஸில் பார்க்குறப்ப பார்த்துருப்போம். ஈவன் இந்த லோக்கல் பஞ்சாயத்தில் என்ன ஆகுதுன்னா வந்து பதி பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா உமன் வந்து எலெக்ஷன்லேருந்து ஜெயிச்சிடுறாங்க. பட் அந்த ஓத் எடுக்கிறது மென்னும் ஓத் எடுக்கிறாங்க. அது எப்படி பாசிபிள், ரைட்? பட் ஸ்டில் இட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா, ரைட்டா? ஸோ வந்து இதனால தான் வந்து நம்ம வந்து டெவலப்பிங் நேஷன்ஸில் வந்து இந்த ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கம்மியாக இருக்கும். டெவலப்டு நேஷன்ஸில் வந்து அந்த ஈக்குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா டெவலப்டு நேஷன்ஸ்லாம் பாருங்கள், நியூசிலாண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிரைம் மினிஸ்டர்ஸே வந்து அங்கே பார்த்தோன்னா விமன் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, கோவிட் டைம்லாம் அவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப குட் ரிசல்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து அங்கே அந்த ஈக்குவாலிட்டி இருக்குது. பட் அந்த ஈக்குவாலிட்டி இங்கே இல்லை, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஏன்னா நம்ம ஸ்டில் டெவலப்பிங் நேஷன்ஸில் இருக்கும். இன்னும் அந்த பேட்ரியார்க்குங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும். பட் அவங்க வந்து அட்வான்ஸ்டாக இருப்பாங்க அவங்களோட ஐடியாலஜியில்.
ஓகேவா. அதுக்கப்புறம் டாமினன்ஸ் ஆஃப் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி செக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ இதுலேயே செகண்டரி அண்ட் டெர்ஷியரி செக்டர்னால் என்னென்னு பார்த்துருப்போம். மேனுஃபேக்சரிங் அண்டு சர்வீஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ப்ரைமரிங்கிறது அக்ரிகல்ச்சர். ஸோ அட்வான்ஸ்டு கண்ட்ரி எல்லாமே அக்ரிகல்ச்சர் அவ்வளோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா பார்த்துருப்போம் ஃபுல்லாக அர்பனைஸ்டு தான். அக்ரிகல்ச்சர் ஜஸ்ட் வில்லேஜே 70% கிட்ட தான் வரும். ஸோ அவங்க மோஸ்ட்லி என்னென்னா செகண்டரி அண்டு டெர்ஷியரி தான். அதுவே டெவலப்பிங் நேஷன்ஸ் தான் இருந்து டெவலப்பிங் நேஷன்ஸில் மோஸ்ட்லி என்னவாக இருக்கும், அக்ரிகல்ச்சர் டாமினன்ஸாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா யூஎஸ்ஏயில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்டார்லேருந்து அவங்களுக்கு ஜிடிபி மொத்த வருமானத்துலேருந்து எவ்வளோ வந்து ப்ரைமரி செக்டார்லேருந்து வருதுன்னா லெஸ் தென் 1%. ஓகேவா, ஜஸ்ட் 0.9%, விச் மீன்ஸ் லெஸ் தென் 1% தான் வருது. ஆனால் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 15% வந்து ப்ரைமரி செக்டார்லேருந்து வருது. இதனால தான் வி ஆர் ஸ்டில் அக்ரிகல்ச்சர் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் வி ஆர் ஸ்டில் டெவலப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது மாதிரி லோ பெர் கேபிட்டல் இன்கம் ஆல்ரெடி பார்த்தோம் முன்னாடியே நமக்கு வந்து 2 lakhs தான் நம்மளுக்கு வந்து பெர் கேபிட்டல் இன்கம். ஆனால் அதுவே வந்து அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் 7 கோடி இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டாமினன்ஸ் சொன்ன மாதிரி. ஓகேவா, இதுக்கப்புறம் இது பேசிக்கான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். லைக் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்னு சொல்லி தாதாபாய் நவ்ரோஜி, அது வந்து 1800s வந்து நம்ம பிரிட்டிஷர் டைமில் இருந்தார். ஏன் அவரை வந்து நம்ம அப்படி சொல்கிறோம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு ஒரு எக்கனாமிக்ஸ் கொண்டு வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் புக்கு வந்து அவர் எழுதிட்டு அந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த். ஓகே, இங்கேருந்து நம்மளுக்கு வெல்த் எப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட் டைம் அவர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கான்செப்ஷுவலி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம பாவர்ட்டி எஸ்டிமேஷன் கமிட்டிஸ்லாம் படிக்கிறோம். டெண்டுல்கர் கமிட்டி படிக்கிறோம், ரங்கராஜன் கமிட்டி படிக்கிறோம், அரவிந்த் பனகராயா படிக்கிறோம். பட் இதெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்தது. ஆனால் வந்து 1800ஸ்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த பாவர்ட்டி லைன் கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து தாதாபாய் நவ்ரோஜி பண்ணியிருப்பார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வந்து அவரை சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, நரசிம்ம ராவ் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 1991 எல்பிஜி, ஓகேவா, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லிபரலைசேஷன்னா 1991 வரைக்கும் கவர்மெண்ட் மட்டும் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை லிபரல் பண்ணுறாங்க. ஓகேவா, ப்ரைவேட்டும் வரலாம், அவங்களும் வந்து இங்கே வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணாங்க. தான் லிபரலாக விட்டுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ரைவேட்டைசேஷன். ஓகே, ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட ஓன் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ப்ரைவேட் கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ப்ரைவேட்டைசேஷன். குளோபலைசேஷன்னா என்டையர் குளோப் கன்சிடர் டு பி சிங்கிள் மார்க்கெட். ஓகேவா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் ஏற்றுமதி பண்ணலாம், வெளிநாடு உங்கள் கண்ட்ரிக்கு வந்து இறக்குமதி பண்ணலாம். ஓகே, என்டையர் வேர்ல்டுமே ஒரு சிங்கிள் கண்ட்ரியாக கன்சிடர் பண்ணுறது தான் குளோபலைசேஷன். இதை சிம்பிளாக சொல்கிறேன், பட் ஃபர்தராக வி வில் பி சேயிங். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமி வந்து மேக்ரோ எக்கனாமி, மைக்ரோ எக்கனாமின்னு பிரிக்கலாம். மேக்ரோ அப்படிங்கிறது ஒரு என்டையர் கண்ட்ரி. நம்ம நேஷனல் இன்கம்னு படித்தோம். ஓகேவா, அந்த நேஷ்னல் இன்கம்ங்கிறது ஒரு கண்ட்ரியோடைய மொத்தம் வருமானம் தானே. அப்போ வந்து அது மேக்ரோ லெவலில் படிக்கிறோம். மைக்ரோ அப்படின்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய இன்கம். இல்லாட்டி வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்தியா வந்து மொத்தமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் 2024 எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ரோ எக்கனாமி ஆகிடும். ஓகே, அதே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் சென்னையில் அண்ணா நகரில் எவ்வளோ டெக்ஸ்டைல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம அண்ணா நகர் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மேக்ரோ எக்கனாமின்னு சொல்லுவோம். ஸோ மைக்ரோனா ஒரு பிக்கர் பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்ப்போம், அதுக்கு ஒரு பேர்ட் ஐ வியூவில் வந்து பார்ப்போம். அது மைக்ரோ அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக உள்ளே போய் இன்டெப்த்தாக பார்க்குறது தான் நம்ம மைக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்கிறது. மேக்ரோ யார் நேம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ராக்னர் ஃப்ரெட்ச் கொடுக்குறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் அவர் தான் வாங்குறாரு. நார்வேலேருந்து வந்த மனுஷன் அவர். ஓகேவா, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் சிஸ்டம் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, சோஷியலிஸ்டிக் எக்கனாமி அண்ட் மிக்ஸ்டு எக்கனாமி 3 பிரிக்கலாம். கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்கு ஃபாதர் யாருன்னா ஆடம் ஸ்மித் சொல்லுவோம். சோஷியலிஸ்டிக் கார்ல் மார்க்ஸ் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், ரைட்டா. ஸோ கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னா என்னென்னா ஒரு எக்கனாமி ஒரு எக்கனாமினா ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு மச் டு ப்ரொடியூஸ், அப்படி எல்லாமே டிசைட் பண்ணுறது யாராக இருப்பாங்கன்னா ப்ரைவேட் மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே, கம்பெனிஸ் தான் இருப்பாங்க, அவங்களே டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கவர்மெண்ட்டோடைய இன்டர்வென்ஷன்ஸ் இருக்காது. ஓகே, அப்படிப்பட்ட எக்கனாமி தான் வந்து நம்ம கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஃப்ரீ எக்கனாமின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃப்ரீயாக டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனி இருக்குன்னா கம்பெனி வந்து பார்க்கும் இந்த எக்கனாமியில் பீப்புள் வந்து எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க, அந்த டிமாண்ட் பண்ணுறதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு, யாருமே தடுக்க முடியாது, ரைட்டா. நோ இன்டர்ஃபரன்ஸ் பை த கவர்மெண்ட். அதுவே சோஷியலிஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். நீ என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ 100 பெண்ணு மக்களுக்கு தேவைப்படலாம், ஆனால் நீ 50 தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா 50 தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கவர்மெண்ட் டிசைட்ஸ். ஓகே, ஏன்னா பப்ளிக் ஓனர்ஷிப் எல்லா கம்பெனியுமே வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ப்ரைவேட் வந்து கம்பெனியே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ப்ரைவேட்டுக்குன்னு வேடே இல்லை, எல்லா ப்ராப்பர்ட்டியுமே கவர்மெண்ட்டு தான் இருக்கும். லைக்
ஏன்னா யூஎஸ்ஏ போனால் சைனா போனால் கூட அங்கே என்ன கம்யூனிஸ்டிக் கவர்மெண்ட் தான் இருக்குது. கம்யூனிசம் தான் வந்து நம்ம சோஷியலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். அது கொண்டு வந்தது யார் ஃபாதர் யாருன்னா கார்ல் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் பிளான்ட் எக்கனாமி. இது வந்து ஃப்ரீ எக்கனாமினா இது நம்ம பிளான்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் மிக்ஸ்டு எக்கனாமி இருக்குது. மிக்ஸ்டு எக்கனாமினா நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ப்ரைவேட் மட்டும் தான் இருப்பாங்க, இங்கே கவர்மெண்ட் மட்டும் தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்தியா தான். இந்தியா வந்து மிக்ஸ்டு எக்கனாமி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவில் என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ், சென்னையில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் நம்ம பார்க்கலாம். ஹைஃபை ஏசி வச்சுக்கூடிய ஏசி இருக்கக்கூடிய இன்னும் ப்ரைவேட் பஸ்ஸும் நம்ம பார்க்க முடியும். நிறைய ட்ராவலர்ஸ்லாம் இருக்குது. ரைட்டாக ரெண்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பப்ளிக் வேணால் நீங்கள் பப்ளிக் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் வேணால் ப்ரைவேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்குது, ஹைஃபை ப்ரைவேட் ஸ்கூல்ஸுமே இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸும் இருக்குது. ஸோ வந்து நம்ம எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே இங்கே எக்ஸிஸ்டன்ஸ் ஆகுறாங்க. பப்ளிக் மட்டும் தான் இருக்கணும், ப்ரைவேட் மட்டும் தான் இருக்கணும், நம்ம எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல் ரெண்டு பேருமே ஒரே ஃபீல்டில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்கிறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா. ஓகே, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் எக்கனாமியோட நேச்சர் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி பார்த்துருவோம். போத் பப்ளிக்கும் இருக்கலாம், ப்ரைவேட்டும் இருக்கலாம். அக்ரிகல்ச்சர் பேஸ்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 50-60% ஆஃப் த பீப்புளுக்கு மேலே வந்து அக்ரிகல்ச்சரில் தான் இருக்காங்க. ஆனால் ஜிடிபி வருமானத்தில் வந்து 100 ரூபா இருக்குன்னா, 100 ரூபா கிடைக்குதுன்னா 100 ரூபாயில் 17 ரூபா தான் வந்து எதுலேருந்து கிடைக்கிது, அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்கிது. ஓகே, விச் மீன்ஸ் என்னென்னா நிறைய பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. பட் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து வருது. இதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது, டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ வந்து 5 லேபர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒன்றா வந்து 5 kg ஆஃப் ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த லேண்டில் 5 kg ரைஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து வேறு எங்கேயுமே வேலை இல்லாததுனால அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இந்த 5 பேர் கூட சேர்ந்துக்கிறாரு. அப்போ 6 லேபர் ஆகிடுறாங்க. அந்த 6 லேபருமே சேர்ந்து மறுபடியும் அந்த 5 kg ரைஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த லேண்டில் 5 kgக்கு மேலே உற்பத்தி பண்ண முடியாது, மேக்ஸிமம் 5 kg தான். ஓகேவா? ஸோ இப்போ 6வது ஒரு ஆள் ஆட் ஆக போதும் அந்த 5 kg அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த 5 kgலேருந்து 5 ரூபா ஃபஸ்ட்டு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த 5 ரூபாவும் 5 பேர் ஒவ்வொன்றா ஆளுக்கு 1 ரூபான்னு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து ஒரு ஆளுக்கு 1 ரூபாய்க்கு கம்மியாக தான் கிடைக்கிது. ரைட்டா? ஸோ இதுதான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவுட்புட் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, ஆனால் இன்புட் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இன்புட் வரும்போது என்ன ஆகுது, அவுட்புட்டில் எந்த வகையான சேஞ்சும் க்ரியேட் ஆக போகிறது இல்லை. ஸோ வரக்கூடிய அமௌண்ட்டை இவங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கணும். அப்போ அதிகமான லேபர் வரும்போது ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து போக 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 கம்மியாக கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆளுக்கு இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து என்ன கிடச்சிட்டு இருந்து 1 ரூபாய் கிடச்சிட்டு இருந்துச்சு. அதுவே 6 பேர் ஆனோடனே அந்த 1 ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ மோர் பீப்புள் வரும்போது ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு கம்மியாகிட்டே இருக்கும், அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெவலப்பிங் எக்கனாமி. ஸோ வி ஆர் ஸ்டில் டெவலப்பிங் எக்கனாமி. அதுக்கப்புறம் ஹை க்ரோத் ரேட். ஏன் ஹை க்ரோத் ரேட் இருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மெஷின் வந்து 8 மணி நேரம் ஒர்க் ஆகும் அப்படின்னா யூஎஸ்ஏலாம் 8 மணி நேரமும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து இன்னும் 2 மணி நேரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 6 மணி நேரம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஹை க்ரோத் ரேட் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய இடம் நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஹை க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸிங் பெர் கேபிட்டல் இன்கம். ஓகே, பெர் கேபிட்டல் இன்கம் நம்ம கம்மியாக இருக்குது, நம்ம டெவலப்பிங் நேஷன் சொன்னாலுமே வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது இயர் பை இயர். ஏன்னா 2000 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெர் கேபிட்டல் வந்து ஜஸ்ட் 15,000 rupees தான் இருந்திருக்கு. பட் ஒரு 2 decades லேட்டர், ஓகே 2 decade அப்புறம் இப்போ வந்து 2024 பார்த்தோம் அப்படின்னா 2 lakh ரூபி இருக்கா. ஸோ 15 லேக்லேருந்து 15,000லேருந்து 2 லேக்னா எவ்வளோ பெரிய ஒரு ஜம்ப், ரைட்டா, வித்தின் 24 இயர்ஸில். ஸோ நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் இட் ஸ்டில் டேக் சம் மோர் டைம் டு பிகம் டெவலப்டு நேஷன். இப்போதைக்கு நம்ம வந்து 2047 டார்கெட் வச்சுருக்கோம். பட் நடக்குமா தெரியல. பட் ஸ்டில் 2047 டார்கெட் வச்சுருக்கோம், பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ரோயிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நம்ம வந்து இப்போ நம்ம ஓகேவாக இருந்தாலும் ஓகே ஸ்டில் இட் இஸ் இம்ப்ரூவிங் ஒன்லி, ரைட். ஃபஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருந்துச்சு வில்லேஜில். பட் இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது, சிக்னல் டவர்ஸ் கிடைக்கிது, ஒரு டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி கிடைக்கிது. ஸோ வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஈவன் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கிடைக்காட்டியும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எல்லாத்துக்கும்
கொஞ்சம் கொஞ்சம் க்ரோத் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கிராஜுவலி அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஐஃபோன்லாம் வந்து நம்ம ஐஃபோன்லாம் பார்த்தா ரிலீஸ் ஆன உடனே எவ்வளோ பேர் வாங்குறாங்க. விச் மீன்ஸ் என்ன சொல்கிறது, என்ன அதை ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிடுக்குன்னு அர்த்தம். சரிங்களா? டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் ஒரு முக்கியமான டாபிக் இது, ஃபர்தராக பார்ப்போம். இப்போ என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு கண்ட்ரியில் அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, ஒர்க்கிங் பாப்புலேஷன் 15 இயர்ஸ்லேருந்து 64 இயர்ஸ் வரைக்கும் யாரெல்லாம் இருக்கா எப்படின்னு பார்க்குறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து இதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கண்ட்ரி இவங்கள தான் நம்ம வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் சொல்லுவோம். ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஏன் சொல்கிறோன்னா, இவங்க தான் ஒர்க் பண்ண போகிறாங்க மோஸ்ட்லி. ஓகே, 15 இயர்ஸ்க்கு மேலேயும் 64 கீழே இவங்க தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. 15க்கு கம்மியாக இருக்கிறவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, நான் படிச்சுட்டு இருப்பாங்க. 64க்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டு நோ. அதனால் இதுதான் வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து ஒரு கண்ட்ரியில் அதிகமாக இருக்காங்கன்னா, அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நிறைய பேருக்கு இன்கம் வரும். நிறைய பேருக்கு இன்கம் வருதுன்னா நிறைய கவர்மெண்ட்டுடைய ரெவன்யூ அதிகமாகும். ஒரு நாட்டுடைய நேஷ்னல் இன்கம் அதிகமாகும். இதனால தான் வந்து இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். இந்தியா தான் வேர்ல்ட்லேயே வந்து அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஓகேவா? அந்த 15 to 64. இதனால் வந்து இதுதான் வந்து நம்ம டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஆனால் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் இருக்கிறனால மட்டும் நமக்கு அட்வான்டேஜ் கிடையாது. இந்த பாப்புலேஷன் வேலை செய்யணும், அந்த பாப்புலேஷன் ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இல்லாமல் நோய் இருந்துச்சுன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கான நியூட்ரிஷன் வேணும். கவர்மெண்ட் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், சோஷியல் செக்யூரிட்டிஸ் கொண்டு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும். சும்மா அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லாமல் சும்மா மேனுவல் ஒர்க் பண்ணக்கூடாது. அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். அவங்கள வந்து சயின்ஸ் ஃபீல்டில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச்சில் இன்வால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஸ்கில்ஸ் வேணும். ஸோ ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷனுடைய எஃபிஷியன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணுற மூலயமா நம்முடைய அந்த டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் நம்ம வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அர்பனைசேஷன் நம்ம வந்து டெவலப்டு நேஷன் அளவுக்கு இல்லாட்டியும் நம்ம 36.36% இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா நான் 2000 வந்து ஜஸ்ட் 27% இருந்துச்சு. இப்போ வந்து 36 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9% வரைக்கும் நமக்கு அதிகமாகிடுக்கு. ரைட்டா? ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது அதிகமாகிட்டே போகுது. ஸோ தெர் இஸ் அ குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் பாப்புலேஷன் நம்ம தான் வேர்ல்ட்லேயே டாப் 1 அப்படின்னு சொல்லுவோம். பாப்புலேஷன் பெர்ஸ்பெக்டிவில் சைனாவே பீட் பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ அந்த லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கப்போ அதுக்காக நிறைய கான்சிக்வன்ஸ் நிறைய விளைவுகள் இருக்கும். நிறைய பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அதுக்காக கவர்மெண்ட் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். நிறைய டிரான்ஸ்போர்ட் வேணும், நிறைய பஸ்ஸஸ் வேணும், நிறைய ட்ரெயின்ஸ் வேணும், நிறைய ஃபுட் அவைலபிளாக இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது லார்ஜர் பாப்புலேஷனாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி பார்த்தோன்னா டாப் 1 பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மட்டுமே வந்து 53% ஆஃப் தி வெல்த்தை வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ₹100 ஒரு கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னா டாப் 1% ஆஃப் பீப்புள் வந்து ₹53 வந்து அவங்கக்கிட்டே இருக்குது. பாட்டமில் இருக்கக்கூடிய 60% ஆஃப் பீப்புள் கிட்ட மொத்தமாகவே ஜஸ்ட் 4.7% வெல்த்து தான் இருக்குது. அப்போ இன்இக்வாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். தென் பாவர்ட்டி, வறுமை நமக்கு தெரியும் எவ்வளோ பேர் இருக்குன்னு. வறுமைக்காக நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிபி அந்த பிலோ பாவர்ட்டி லைன், எபோவ் பாவர்ட்டி லைன்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுக்காக எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நிறைய டெண்டுல்கர் கமிட்டி, அதுக்கப்புறம் அரவிந்த் பட்டங்கராய் கமிட்டி, அதுக்கப்புறம் ரங்கராஜன் கமிட்டி, நிறைய கமிட்டி இருக்குது. அதெல்லாம் வில் பி சேயிங் பிளானிங்கில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஃப்ளேஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, விலை உயர்வு. அதுக்கப்புறம் புவர் கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துருப்போம். பில்டிங்கு, மிஷின்ஸ்லாம் வாங்கி போகிறது, அதெல்லாம் நம்ம கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம 24% கிட்ட தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுவே சைனா பார்த்தோம்னா 40% கிட்ட பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம் பண்ணும்போது என்ன பார்த்தோம், ப்ரொடக்ஷன் அதிகமாகும் தான் க்ரோத் அதிகமாகும். ஸோ நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியே ஆகணும். அது வந்து கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி நீட் டு இம்ப்ரூவ் தட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் நிறைய டைப்ஸ் ஃபர்தராக பார்ப்போம். லைக் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பார்ப்போம். தட் வில் பி ஓகே. ஸோ அப்புறம் லேக் ஆஃப் டெக்னாலஜி பெனிட்ரேஷன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெவலப்டு நேஷனில் தான் டெக்னாலஜி இருக்கும். இங்கே அந்தளவுக்கு டெக்னாலஜி பெனிட்ரேஷன் நடக்கலாம். அதுக்கப்புறம் ஜாப்லெஸ் க்ரோத் அண்ட் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இது ஆல்ரெடி நம்ம பார்க்கணும். ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட மோர் தென் 50% வந்து சர்வீஸ் செக்டர்லேருந்து தான் வருது. ஓகே, ₹100 வருது அப்படின்னா ₹100 ₹50 மேலே சர்வீஸ் செக்டார்லேருந்து தான் வருது. ஆனால் சர்வீஸ் செக்டாரில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருக்காங்க. பட் மோர் அமௌண்ட் வருது. அங்கே வந்து ஜாபே அவங்க க்ரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க.
ஏன்னா சர்வீஸ் செக்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். ஒரு ஆளே வந்து பண்ணக்கூடிய வேலைக்கு நிறைய வருமானம் வருது. ஒரு ஃபார்மர் ஏர்ன் பண்ணுறத விட ஒரு சர்வீஸ் செக்டரில் ஒரு டாக்டரோ மற்றவங்களோ ஏர்ன் பண்ணுற மணி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ரைட்டா? இதனால அவங்க நியூ ஜாப்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. அதனால நமக்கு க்ரோத் கிடைக்கிது. ஓகே, ₹100 வந்து ₹200 ஆகுது, ₹300 ஆகுது. பட் அது ஒரு ஆள்னால அதிகமாகுது. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாங்க. ஓகேவா? அதனால தான் அது வந்து ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி வித் ரெஸ்பெக்ட் டு பிபிபி, பெர் கேபிட்டா இன்கம். ஓகே, பெர் கேபிட்டா இன்கம் வந்து 3 எக்ஸ்டென்ட் வந்து நம்ம பார்ப்போம் ஃபர்தராக. ஓகே, அதுக்கப்புறம் ஜிடிபி பெர்ஸ்பெக்டிவில் 4th இருக்கும், 4th இருக்கும், 5th இருக்கும், மாறி மாறி வரும். பட் பிபி பொறுத்த வரைக்கும் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3rd தான் எப்பவுமே. ஓகேவா? அதுக்கப்புறம் டெர்மினாலஜி பார்த்தோம்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். லைக் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை, ஒரு மெஷின்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பில்டிங் வேணும். அந்த விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது நம்மளோட ப்ரொடக்ஷனை. அதுதான் வந்து எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பில்டிங்கு, அந்த மிஷின்ஸ் எல்லாமே. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் குவாலிட்டி ஆஃப் மேன் பவர். அங்கே வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு குவாலிட்டி இருக்கா, அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கா, அது நம்ம செக் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன வேணும், எஜுகேஷன் வேணும். அதெல்லாம் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்ட் காயின்டு பை 4th பூட்டான் கிங். ஓகேவா? வாங்சுக் வந்து 1972 வந்து இந்த டேர்மை கொண்டு வந்திருப்பாங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அந்த கண்ட்ரியில் வந்து மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. மோஸ்ட்லி பார்த்தோன்னா அது வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, எஸ்பெஷலி ஃபின்லாண்ட் தான் வந்து டாப்பில் எப்போவுமே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். ஓகேவா? இதுலேயே நம்ம என்ன பார்த்துருக்கோம், நேஷனல் இன்கம் என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்துருக்கோம். இன்னும் ஃபியூ டாபிக்ஸ் இருக்குது, வி வில் பி சீயிங் லேட்டர். ஓகே, தேங்க்யூ.